அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. மகளிர் மகுடம் நிகழ்ச்சியினூடாக நேர்கள் அனைவரையும் சந்திப்பதில் மகிழ்ச்சி அடைகின்றோம். இந்நிகழ்ச்சியினூடாக எமது பிரதேசத்தில் இருக்கின்ற ஆளுமை பெண்களை நாம் உலகிற்கு அறிமுகம் செய்து கொண்டிருக்கிறோம். அறிமுகம் செய்வது மட்டுமல்லாமல் அப்பெண்களின் மூலமாக எங்களுடைய சமூகத்துக்கு நல்ல பல கருத்துக்கள், ஆலோசனைகள், ஊட்டமூட்டும் பல தகவல்களை நாம் வழங்கி கொண்டிருக்கின்றோம். அந்த வகையில் இன்றும் கூட எங்களுடைய பிரதேசத்தைச் சேர்ந்த ஒரு ஆளுமை பெண்மணியை நாம் எங்களுடைய மகளிர் மகுட நிகழ்வுக்காக அதிதியாக அழைத்து வந்திருக்கின்றோம். ஆயுர்வேத மற்றும் யுனானி வைத்திய நிபுணரும், சமூக சேவை மற்றும் பெண்கள் சுகாதார மேம்பாட்டில் பல அனுபவம் வாய்ந்த டாக்டர் திருமதி வசீமா ஆத்திஃப் அவர்களை நாம் இன்று சந்திக்க இருக்கின்றோம். அஸ்ஸலாமு அலைக்கும் டாக்டர். வலைக்கும் அஸ்ஸலாம். டாக்டர், நான் முதல்ல உங்களுக்கு எங்களோட மகளிர் மகுடம் டீமால எங்களுடைய அழைப்பை ஏற்று நீங்க வந்ததுக்கு முதல்ல நன்றியை தெரிவித்துக் கொள்றேன். அதோட டாக்டர் நீங்க எங்களோட ஆரம்பத்துல நான் சொல்றதை விட உங்களை பற்றி ஒரு அறிமுகத்தை நீங்களே எங்களோட நேர்களுக்காக கூறுங்க. நான் டாக்டர் வசீமா ஆத்திஃப், யூனானி வைத்தியர், கொழும்பு பல்கலைக்கழகத்தின் யூனானி மருத்துவ பீடத்தில் பயின்று இப்பொழுது காத்தான்குடி பிரதேசத்தில் ஐகா வெல்னஸ் சென்டர் எனப்படக்கூடிய யுனானி ஆயுர்வேத மற்றும் சித்த வைத்தியசாலை ஒன்றை நடாத்தி கொண்டு வருகின்றேன். அது மட்டுமில்லாமல் ஐகா இன்ஸ்டிடியூட்டின் மட்டக்களப்பு கிளையினையும் நடாத்தி கொண்டு வருகின்றேன். நல்லது டாக்டர். டாக்டர், நீங்க சொல்லுங்க, இந்த துறைக்கு நீங்க இந்த துறையை தெரிவு செஞ்சு இந்த துறை மூலமா எங்களோட சமூகத்துக்கு சேவை செய்யணும்னு சொல்லி வாரத்துக்கு உங்களுக்கு பின்னால இருந்து உங்களுக்கு ஊக்கமூட்டியது யார்? இல்லை இது உங்களோட சொந்த முயற்சியில இல்லை உங்களோட ஒரு கற்பனையில நீங்க இந்த ட்ரீமுக்குள்ள வந்தீங்களாங்கிறத பற்றி சொல்லுங்க. முக்கியமாக சாதாரண தர பரீட்சையின் பின்னர் உயர்தரத்தை தேர்வு செய்யும் போது பல எதிர்ப்புகளுக்கு மத்தியில் தான் நான் பயோஸ்ட்ரீமுக்கு வந்தேன். அதன் போது மிகவும் கடின உழைப்போடு பயின்று கொண்டிருக்கும் போது எப்போதும் ஏற்படுகின்றவாறு மனச்சோர்வுகள், டயர்ட்னஸ், இந்த காரணங்களால் மிகவும் 100% ஒரு எஃபர்ட் எனக்கு கல்வியில் போட இயலாமல் போயிட்டு, அந்த காரணத்தினால வந்த ரிசல்ட்ஸ்களின் அடிப்படையில் மருத்துவ பீடத்துக்கு தெரிவாகவில்லை. எனினும் நான் உயர்கல்வியை பயிலும் போது என்னுடைய இலக்காக இருந்தது எவ்வாறெனினும் இந்த ஸ்டெதஸ்கோப்பை என்னுடைய கைகளில் நான் ஏந்த வேண்டும் என்பது என்னுடைய அவாவாக இருந்தது. அந்த வகையில் பல்கலைக்கழகத்துக்கு ஃபார்மை போடும் பொழுது மருத்துவபீடம் நமக்கு கிடைக்க போறதில்லை. அப்போ எந்த வகையில் நாம் இந்த ஸ்டெதஸ்கோப்பை நாம் ரீச் பண்ணலாம் என்று பார்க்கும் பொழுது யுனானி, ஆயுர்வேத, சித்தம் போன்ற பாரம்பரிய வைத்திய துறைகள் அதில் காணப்பட்டது. அதில் யுனானி மருத்துவத்தை நான் ஃபர்ஸ்ட் சாய்ஸாக போட்டேன். அதன் அடிப்படையில் எனக்கு யுனானி மருத்துவமே கிடைத்தது, அல்ஹம்துலில்லா. அந்த வகையில் பல்கலைக்கழகத்துக்கு போகும்போது ஒரு சிறிய தயக்கமும் இருந்தது. ஏனென்று சொன்னால் 5 வருட கற்கை நெறி, 1 வருட உள்ளக பயிற்சி, மொத்தம் 6 வருடம் எமது வாழ்க்கையில நாம் செலவழிக்கணும். அதற்கு வேர்த்தான ஒரு கோர்ஸாக இருக்குமா? ஏனென்றால் படிச்சு முடிச்சுட்டு வந்தா வேலை இல்லைன்னு சொல்றாங்க. அண்ட் ஒரு தயக்கத்துல தான் போனேன் நான். ஆனால் போன பிற்பாடு யுனானி மருத்துவத்தின் கோட்பாடுகள், ஃபிலோசபி, அந்த மருத்துவத்தில் இருக்கக்கூடிய தனித்தன்மை, மருந்துகளின் தனித்தன்மை, இதெல்லாத்தையும் பார்க்கும் பொழுது எனக்கே ஒரு ஆர்வம் ஒன்று ஏற்பட்டது. முதலாவது வருடத்திலிருந்து இறுதி வருடம் வரை மிகவும் நன்றாக கற்று செகண்ட் கிளாஸ் அப்பராக பாஸ் பண்ணி இப்பொழுது உங்கள் முன்னதாக நான் ஒரு வைத்தியராக காணப்படுகின்றேன். அந்த வகையில் ஒரு பொதுவாக உள்ளக பயிற்சியை முடித்த பின்னர் எங்களுக்கு அரசாங்க வேலை கிடைப்பதற்கு கிட்டத்தட்ட 3 to 5 வருடங்கள் செல்கின்றது. காரணம் காடர் பற்றாக்குறை காரணமாக இவ்வாறான ஒரு காலதாமதம் ஏற்படுகின்றது. அந்த காலதாமதத்தை எவ்வாறு பிரயோஜனமாக பயன்படுத்த வேண்டும் என்று யோசிக்கும் பொழுதுதான் எனக்கு ஐகா நிறுவனத்தினுடனான ஒரு அறிமுகம் கிடைத்தது. நான் படித்து கொண்டிருக்கும் போதே, பல்கலைக்கழகத்தில் படித்து கொண்டிருக்கும் போதே அங்கு ஒரு லெக்சரராக ஒர்க் பண்ணக்கூடிய ஒரு வாய்ப்பு ஒன்று எனக்கு கிடைக்க பெற்றது. அதன் அடிப்படையில் அவர்களுடன் இணைந்து நான் ஒரு விரிவுரையாளராக பயணித்து கொண்டிருக்கும் பொழுது மட்டக்களப்பு பிராந்தியத்தில் இவ்வாறான ஒரு தனியார் ஆயுர்வேத வைத்தியசாலை ஒன்று இல்லை என்று அறிய பெற்றதன் பிற்பாடு நாங்கள்
இந்த தனியார் வைத்தியசாலையை நிறுவினோம். அதற்கு என்னுடைய குடும்ப உறுப்பினர்கள், முக்கியமாக கணவர், குழந்தைகள், என்னுடைய தாய், என்னுடைய சகோதரர்கள், இவர்களெல்லாம் மிகவும் உறுதுணையாக இருந்தார்கள். அதன் காரணமாகத்தான் நான் இன்று உங்கள் முன்னிலையில் 3 வருட அனுபவங்களுடன் ஒரு வைத்தியராக காணப்படுகின்றேன். நல்லது டாக்டர். நீங்க ஒரு சக்சஸ்ஃபுல் டாக்டரா இப்ப எங்களோட பிரதேசத்துல இயங்கி கொண்டு வாரீங்க. இதற்கு வந்து காரணமாக இருக்கிறது உங்களோட ஒரு மனம் தளர விடாத ஒரு விடாமுயற்சியான உழைப்பு என்கிறது இன்றைய காலத்துல மருத்துவ பீடத்துல மருத்துவ துறையில கற்றுக்கொண்டிருக்கிற மாணவர்களுக்கு ஒரு பெரிய ஒரு உதாரணமாக இருக்கும் டாக்டர். அதோட வந்து டாக்டர் நீங்க சொல்லுங்க, என்னை பொறுத்த வரையில நான் அறிஞ்ச வரையில இவ்வாறான யுனானி ஆயுர்வேதம் தொடர்பான வைத்தியத்துக்கு தனியார் வைத்திய சாலைகள் பெரிதாக காணப்படுவது மிகவும் குறைவு. அந்த வகையில நீங்க எங்கட பிரதேசத்துல வந்து தனியாக ஒரு பிரம்மாண்டமான முறையில ஒரு வைத்தியசாலையை நிறுவி அதை தனியாக நீங்க நடத்தி கொண்டு வாரீங்க. இந்த துணிச்சல் வந்து உங்களுக்கு எவ்வாறு கிடைச்சதுங்கிறத பத்தி எங்கட சமூகத்தோட பகிர்ந்து கொள்ளுங்க. சிறு வயதிலிருந்தே கொஞ்சம் துணிச்சலான ஒரு பெண் தான் நான். அது அல்ஹம்துலில்லா என்னுடைய பெற்றோர்களிடமிருந்து கிடைக்க பெற்ற ஒரு விடயம். எதுவாக இருந்தாலும் இறங்கி பார்ப்போம்ங்கிறது தான் என்னுடைய இதாக இருக்கும். எதையும் பார்த்து தயங்குவதில்லை. ஆனால் இந்த முடிவை எடுக்கும் பொழுது ஒரு சிறு தயக்கம் இருந்தது. ஏனென்று சொன்னால் ஒரு மூலதனம் ஒன்று நாங்கள் இன்வெஸ்ட் பண்ண வேண்டி இருந்தது. ஸோ அந்த மூலதனத்தை நாங்கள் செலவழித்து செய்யும் பொழுது மக்கள் இந்த வைத்தியத்தை நாடி வருவார்களா, அல்லது எல்லாரையும் போல நாமளும் செலவழித்து ஆரம்பிச்சுட்டு ஒரு 6 மாதம் அல்லது ஒரு வருடத்துல ஃபெயிலியர் ஆகி மூட வேண்டி வருமா என்ற ஒரு தயக்கம் ஒன்று இருந்தது. ஏனென்றால் அங்கே பணம் செலவழிக்க வேண்டி இருந்தது. எனினும் என்னுடைய குடும்ப உறுப்பினர்கள் மற்றும் ஐகா நிறுவனத்தின் ஃபவுண்டர் டாக்டர் அலி சஜா அவர்கள் தந்த ஊக்கம், அது மட்டும் இல்லாமல் என்னுடைய கணவருடைய ஒரு மிகவும் ஒரு ஊன்றுதல் தான். படிக்கும் போதே திருமணம் முடித்து விட்டேன். 3ஆம் வருட காலத்தில் திருமணம் முடித்து விட்டேன். அதிலிருந்து இன்று வரை அவருடைய சப்போர்ட் இன்றியமையாதது. உங்களுக்கு தெரியும், ஒரு திருமணமாகிய பெண் கிட்டத்தட்ட 16 மணித்தியாலங்கள் நான் ஒர்க் பண்ணிக்கொண்டு ஒரு நாளில் வந்து 16 மணித்தியாலங்கள் ஒர்க் பண்றேன். அப்படி ஒர்க் பண்ணணும் என்று சொன்னால் ஒரு கணவருடைய சப்போர்ட் ஆக முக்கியம். அதுவும் ஒரு துணிச்சலுக்கு காரணம். ஸோ அந்த காரணத்தால ஒரு பெரிதாக ஆடம்பரமாக ஆரம்பத்தில் நான் திறக்கவில்லை. உண்மையை சொல்ல போனால் ஒரு வீட்டில் தான் ஆரம்பித்தேன். படிப்படியாக இந்த துறை பற்றிய விழிப்புணர்வை சமூக வலைத்தளங்களினூடாக நான் தொடர்ச்சியாக மக்களுக்கு வழங்கி கொண்டிருந்தேன். அதன் பிற்பாடு மக்களும் வந்து எங்களுடைய வைத்தியத்தை நாடி வர தொடங்கினார்கள். ஆர்கானிக்காக தான் என்னுடைய ஹாஸ்பிட்டல் வளர்ந்தது. அதாவது ஒரு வாய் மூலமாக என்னிடம் வந்து பயன்பெற்ற நோயாளிகள் வாய் மூலமாக ஒருவரை ஒருவர் கதைத்து, அதன் பின்னர் அவர்கள் எனக்கு நோயாளர்களை சஜஸ்ட் பண்ணி அவர்கள் வந்து அப்படித்தான் நாங்கள் ஒரு வருடம் அந்த குறிப்பிட்ட வீட்டில் வந்து நடத்தி கொண்டு வந்தோம். அதன் பின்னர் தான் இப்பொழுது பிரதான வீதியில் நம்மளோட காத்தான்குடியின் வெல்கம் போர்டுக்கு அருகாமையில் ஒரு பிரம்மாண்டமான முறையில் ஒரு இடத்தை எடுத்து நாங்கள் இப்போது நடாத்தி கொண்டு வருகின்றோம். இந்த துணிச்சலுக்கு காரணம் வாழ்க்கையில் ஏற்பட்ட பல அவமானங்கள். இந்த கோர்ஸுக்கு வரும் பொழுதும் வந்து என்ன லேகியம் கொடுக்குற டாக்டர் தானே, இந்த ஒரு பழிச்சொற்கள், இப்படியான விடயங்களை நான் நிறைய கேட்டேன். நான் அந்த காரணத்தால் இதை வந்து ஒரு பாசிட்டிவாக என்னுடைய வாழ்க்கையில் மாற்றணும், இந்த அடையாளத்தை வந்து என்னுடைய ஒரு சிறந்த ஒரு அடையாளமாக மாற்றணும் என்ற ஒரு காரணத்துக்காகத்தான் என்னுடைய அயராத உழைப்பின் காரணமாக இப்பொழுது அந்த வைத்தியசாலையை ஒரு 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 பெரிய ஒரு யுனானிக்கு ஒரு ஈஸ்டர்ன் ப்ரொவின்ஸ்லேயே ஒரு யுனானி வைத்தியசாலை இவ்வாறு நிறுவலாம் என்ற ஒரு உதாரணமாக இருக்கின்றது. அதற்கு என்னுடைய வைத்தியசாலையில் பணிபுரியும் டாக்டர் சௌமியா, மற்ற ஸ்டாஃப்ஸ், லக்ஷனா, அப்படி எங்களோட ஸ்டாஃப்ஸ் இருக்கிறாங்க. அவங்க எல்லாருமே வந்து இதுக்கு ஒரு காரணமாக சொல்லலாம். நல்லது டாக்டர்.
எத்தனையோ பல அவமானங்களை, கஷ்டங்களை, பல தடைகளை தாண்டி இந்த நிலைக்கு நீங்க வந்திருக்கிறீங்க. இது ஒரு உதாரணமாக எடுக்கலாம். என்னன்னு சொன்னா, எங்களால முடியாத விஷயம் எதுவும் இல்ல. அதுவும் இது செஞ்சா எங்களால முன்னுக்கு வர முடியாதுன்னு சொல்லிட்டு சில விஷயங்கள்ல சில பெண்கள் பின்னோக்கி கொண்டு இருக்காங்க. அவங்க மூலமாக நீங்க இது ஒரு உதாரணமாக சொல்லியிருக்கிறீங்க. இப்படியான விஷயங்கள் மூலமாக முன்னுக்கு வரலாம் என்கிறதுக்கு ஒரு சிறந்த உதாரணம். அதோட சொல்லுங்க டாக்டர். இப்போது வந்து யுனானி மெடிசின், யுனானியை பத்தி நாங்க பேசக்குள்ள நிறைய பேருக்கு எங்க சமூகத்துல இருக்கிறவங்களுக்கு வந்து இது ஒரு இஸ்லாமிக் மருத்துவ முறை, இது ஒரு நபி வழி தொண்டில் வந்த ஒரு மருத்துவ முறை என்றெல்லாம் ஒவ்வொரு விதமாக ஒவ்வொருவரும் பேசிக்கொண்டிருக்கிறாங்க. பொதுவாக இது தொடர்பான விழிப்புணர்வு எங்கட சமூகத்துல மத்தியில காணப்படுவது குறைவாக இருக்குது. இது தொடர்பாக இந்த வேளையில நீங்க கட்டாயம் ஒரு விழிப்புணர்வு எங்கட சமூகத்துக்கு தரணும். நிச்சயமாக. யூனானி மருத்துவ முறை என்பது உங்களுக்கு எல்லாருக்கும் தெரியும். ஃபாதர் ஆஃப் மாடர்ன் மெடிசின் ஹிப்போக்ரேட்ஸ் என்று சொல்லப்படக்கூடிய இப்னு சீனா அல்லது அவிசீனா அவர்தான் வந்து யூனானி மருத்துவத்தினும் தந்தையாக கருதப்படுகின்றார். அதாவது பாரசீகத்தில் தான் இந்த யூனானி மருத்துவமானது உருவெடுத்து பின்னர் நாளடைவில் இந்தியா, பாகிஸ்தான், வங்காள பிரதேசத்தினூடாக இலங்கையை வந்தடைந்தது. இது நிச்சயமாக ஒரு இஸ்லாமிக் மெடிசின் அல்ல, அது ஒரு பொதுவான ஒரு வைத்திய முறை. அது மட்டும் இல்லாமல் இதில் எந்த ஒரு மார்க்க விழுமியங்களையும் அடிப்படையாக கொண்ட தத்துவங்கள் எதுவுமே இல்லை. ஆனால் 100% மருத்துவத்தின் அடிப்படையில், அதாவது யூனானி மருத்துவத்துக்கென்றே சிறப்பாக இருக்கக்கூடிய அடிப்படை அம்சங்களை கொண்டு கட்டியெழுப்பப்பட்ட ஒரு மருத்துவ முறைதான். இதுவும் ஒரு காரணம். யூனானி மருத்துவம் வந்து இலங்கையில பொதுவாக கிழக்கு மாகாணம் மற்றும் மேற்கு மாகாணங்களில் தான் கூடுதலாக பிரசித்தமாக இருக்கின்றது. யூனானி மருத்துவ முறையில் கிழக்கு மாகாணத்திலிருந்து அதிக வைத்தியர்கள் வந்து தெரிவு செய்யப்பட்டு கொழும்பு பல்கலைக்கழகத்துக்கு செல்கிறார்கள். கொழும்பு பல்கலைக்கழகத்தில் மாத்திரம்தான் இந்த யூனானி ஃபேக்கல்ட்டி வந்து காணப்படுகின்றது. அது மட்டும் இல்லாமல் மேல் மாகாணங்களிலும் அதிகளவானோர் யூனானி மருத்துவத்தை பிராக்டிஸ் பண்ணக்கூடியவர்களாக இருக்கிறார்கள். இப்பொழுதுதான் வடக்கு மாகாணங்கள், தெற்கு மாகாணங்கள், அதாவது சிங்களவர்கள், தமிழர்களுக்கு மத்தியிலும் இது இப்பொழுது பிரபல்யம் அடைந்து கொண்டு வருகின்றது. ஆரம்பத்திலிருந்தே யூனானி மருத்துவமானது முஸ்லிம்கள் மத்தியில் ஒரு பிரபல்யமான ஒரு மருத்துவமாக காணப்பட்டதன் காரணமாகத்தான் இதனை ஒரு இஸ்லாமிய மருத்துவம் என்று சொல்லப்படுகின்றது. ஆனால் இது இஸ்லாமிய மருத்துவ முறை என்று சொல்வதற்கு இல்லை, இது ஒரு பொதுவான மருத்துவ முறை. யூனானி கிழக்கு மாகாணத்தில் பல ஹாஸ்பிட்டல்களில் ஆயுர்வேத வைத்தியசாலைகளுடன் இணைந்தவாறு நடத்தி கொண்டு வருகின்றது. அந்த வகையில் காத்தான்குடியில் தான் முதலாக யூனானி அரச வைத்தியசாலை நிறுவப்பட்டிருக்கிறது. மஞ்சந்தொடுவாய் வைத்தியசாலையானது யூனானி வைத்தியசாலையாக பிரகடனப்படுத்தப்பட்டிருக்கின்றது. அதுவும் ஒரு காரணம். யூனானியின் வளர்ச்சியில் எமது பங்கும் இருக்க வேண்டும், நாமும் யூனானியை வளர்ப்பதில் ஒரு பெரிய பங்காற்ற வேண்டும் என்பதற்காகத்தான் என்னுடைய வைத்தியசாலையையும் நான் யூனானி ஆயுர்வேத வைத்தியசாலை என்று குறிப்பிட்டிருக்கின்றேன். இப்பொழுது நிறைய மக்களுக்கு வந்து இது தொடர்பான தெளிவூட்டல் புரிந்திருக்கும். சொல்லுங்க டாக்டர். இப்ப ஹிஜாமா வைத்திய முறை என்ற ஒரு வைத்திய முறை நாங்க நிறைய பார்த்திருக்கோம் சோசியல் மீடியால எல்லாம். ஆனா அது தொடர்பான விளக்கங்கள் பொதுவாக யாருக்கும் தெரிவதில்லை. இந்த முறை வந்து உங்களுடைய யுனானி மெடிசின் அடிப்படையில தானா இதுக்குரிய ட்ரீட்மெண்ட் செய்யப்படுது? நிச்சயமாக. உண்மையாகவே வந்து ஹிஜாமா எனப்படுகின்ற ஒரு சிகிச்சை முறையானது யூனானியின் ஒரு சிறப்பம்சமான ஒரு சிகிச்சை முறை. இது யுனானிக்கு உரித்தான ஒரு சிறப்பம்சமான ஒரு சிகிச்சை முறை. இது எல்லாருமே வந்து பேச்சு வழக்கில் சொல்லும் போது உடம்புல இருந்து கழிவு ரத்தத்தை எடுக்கிற ஒரு சிகிச்சை முறை என்று சொல்வார்கள். அவ்வாறு இல்லை. அதாவது உடம்பில் உள்ள தேவையற்ற கழிவு, பேச்சு வழக்கில் சொல்லும்பொழுது கழிவுகளை வெளியாக்கி உடம்பில் திரும்பவும் புதிய விதமான இரத்தத்தை, புதிய போஷாக்குள்ள இரத்தத்தை ஊற வைப்பதற்கான ஒரு சிகிச்சை முறை. அது ஒரு பிளட் பியூரிஃபையிங் டெக்னிக் என்று சொல்றது. இது வந்து ஒரு உங்களுக்கு தெரியும், நம்மளுடைய மார்க்கத்திலும் வந்து ஒரு சுன்னத்தான ஒரு சிகிச்சை முறை. இது வந்து ஒரு தீர்வாக இருக்கும் என்பது சொல்வதற்கு இல்லை. ஆனால் என்னுடைய நோய்களுக்கு மிகவும் ஒரு சப்போர்ட்டிங் தெரப்பியாக நிச்சயமாக காணப்படும். உடம்பில் உள்ள கழிவான நிறைய அழுக்குகள் சேர்ந்த இரத்தத்தை வெளியாக்குவதன் மூலம் அந்த நோய்க்காரணி குறிப்பிட்ட அளவு
சதவீதம் உடம்பிலிருந்து வெளியாகும். அதனால் அந்த நோயிலிருந்து சிறிதளவு நோயிலிருந்து விடுபடுவதற்கு இது மிகவும் உறுதுணையாக காணப்படுகின்றது. அந்த ஹிஜாமா முறையானது இப்பொழுது ஆயுர்வேத சித்த வைத்திய முறைகளிலும் அதனை அவங்களுடைய வைத்திய முறைகளில் காணப்படக்கூடிய ரத்த மோக்ஷண தெரப்பி மூலமாக நவீனப்படுத்தப்பட்டு இப்பொழுது பாரம்பரிய வைத்தியத்துறை அனைத்திலுமே இந்த ஹிஜாமா முறையினை வந்து எல்லா பல்கலைக்கழகங்களிலும் பயிற்றுவித்து வருகின்றார்கள். அது மட்டும் இல்லாமல் நான் இந்த இடத்தில் வந்து மக்களுக்கு கூறுவது, ஹிஜாமா முறை என்பது ஒரு பிளட் லெட்டிங் தெரப்பி. அதாவது இதில் உங்களோட உடம்புல வந்து சிறிய காயங்களை ஏற்படுத்துவதன் மூலம் உடம்பிலிருந்து இரத்தமானது வெளியாகின்றது. ஆகவே இந்த முறையை பின்பற்றும் பொழுது அதுக்கான பாதுகாப்பு முறைகள் கட்டாயம் பயன்படுத்தப்படுகின்றதா என்பதை நீங்கள் ஒரு ஹிஜாமா சிகிச்சையினை பெற்றுக்கொள்ளும் பொழுது கவனிக்க வேண்டும். உங்களுக்கென்று பிரத்யேகமான கப்கள் பயன்படுத்துகிறார்களா அல்லது இன்னொருத்தருக்கு பாவித்த கப்களை பயன்படுத்துகிறார்களா என்பது நீங்கள் ஒவ்வொருவரும் அந்த ஹிஜாமா சிகிச்சையை பெற்றுக்கொள்ளும் பொழுது கவனிக்க வேண்டும். இது உங்களுடைய உரிமையும் கூட. பிரத்யேகமாக நாங்கள் எங்களுடைய வைத்தியசாலையில் ஒருவருக்கு பாவித்த கப்புகளை இன்னொரு தடவை பாவிப்பதே இல்லை, அவர்களிடமே கொடுத்து விடுவது. அதன் மூலம் பிளட் டிரான்ஸ்ஃபியூஷன் டிசீசஸ் எல்லாம் வாரத்துக்கான சான்ஸ் இருக்கு. இரத்தம் மூலமாக பரவுகின்ற நோய்கள் வந்து வருவதற்கான சான்சஸ் ரொம்பவே அதிகமாக இருக்குது. அது மட்டும் இல்லாம நீங்க அந்த சிகிச்சையை பெற்றுக்கொள்ளும், உங்களுக்கு அந்த சிகிச்சையை புரியும் நபர் வந்து ஒரு வைத்தியராகத்தான் இருக்க வேண்டும். ஒரு வைத்தியரால் மட்டும்தான் எந்த பிரதேசங்களில் நாங்கள் அந்த ஹிஜாமாவை மேற்கொள்ளலாம், அதுக்கு அந்த அந்த ஸ்கின்னுக்கு கீழே என்ன ஆர்டரி போகுது, என்ன வெயின் போகுது, அதுக்கு கீழே இருக்கிற உறுப்புகள் என்ன, அதுக்கு பாதுகாப்பாக அதுக்கு எந்த விளைவுகளும் ஏற்படாதவாறு எவ்வாறு செய்வது, எவ்வாறு கையாள்வது என்பது தொடர்பான 100% அறிவு வந்து ஒரு வைத்தியருக்கு தான் இருக்கும். ஆகவே இந்த ஹிஜாமா சிகிச்சையினை நீங்கள் பெற்றுக்கொள்ளும் பொழுது கட்டாயம் ஒரு வைத்தியரிடம் சென்று பெற வேண்டும். அது மட்டும் இல்லாமல் அங்கு பயன்படுத்தப்படும் கப்கள் வந்து உங்களுக்காக மாத்திரம் பயன்படுத்தப்படுகின்றதா என்பதை சரிபார்க்க வேண்டும். எந்த முறையை பயன்படுத்தி பிளட் லெட்டிங் தெரப்பியானது செய்யப்படுகின்றது என்பதை நீங்கள் கட்டாயம் பார்க்க வேண்டும். இதனை நான் இங்கு கட்டாயம் குறிப்பிட வேண்டும் என்பது. ஏனென்று சொன்னால் சமூகத்தில் பல தன்னை வைத்தியர் என்று சொல்லிக்கொண்டு மக்களின் அறியாமையை பயன்படுத்தும் நபர்கள் காணப்படுகின்றார்கள். அதை ஊக்குவிப்பது மிகவும் தவறான ஒரு விஷயம். நல்லது டாக்டர், நீங்க சொல்லுங்க டாக்டர். ஸ்கின் கேர் மற்றும் எஸ்தட்டிக் ட்ரீட்மெண்ட் எல்லாம் உங்களோட மருத்துவத்துல இருக்குது. இதை நீங்க உங்களோட வைத்தியசாலையிலையும் செய்து கொண்டு வாரீங்க. அதோட வந்து டாக்டர், இந்த எஸ்தட்டிக் ட்ரீட்மெண்ட்டை வந்து இப்போ பிழையான முறையில் சிலர் பயன்படுத்தி கொண்டு வராங்க. இதால் வந்து மக்களும் இது தொடர்பான அறிவூட்டல்களும் மக்கள்கிட்ட இருக்கிறது இல்லை. இதை கட்டாயம் நீங்கள் இந்த வேலையில் எங்களுடைய நேயர்களுக்கு சொன்னால் மிகவும் பிரயோசனமாக இருக்கும். நிச்சயமாக ஒரு சிறந்த கேள்வி. எங்களுடைய வைத்தியசாலையை பொறுத்த வரைக்கும் நாங்கள் யூனானி ஆயுர்வேத சித்த வைத்தியத்துக்கு அப்பால் வந்து ஸ்கின் அண்ட் ஹேருக்கு தேவையான ஏஸ்தட்டிக் ட்ரீட்மெண்ட்ஸுகளையும் வழங்கி கொண்டு வருகின்றோம். அதற்கு முறையாக பயின்றுதான் நாங்கள் எங்களுடைய வைத்தியசாலையில் பணிபுரிகின்ற 2 வைத்தியர்களுமே வந்து நாங்கள் இந்த சிகிச்சையை வந்து வழங்கி கொண்டு வருகின்றோம். ஏஸ்தட்டிக் ட்ரீட்மெண்ட்ஸ் என்று சொல்லும் பொழுது இதில் வந்து 2 வகையான சிகிச்சை, அதாவது 2 வகையான டெக்னிக்ஸ் வந்து பயன்படுத்தப்படுகின்றது. ஒன்று வந்து இன்வெசிவ் ட்ரீட்மெண்ட், அதாவது ஸ்கின்னை காயப்படுத்தி அதன் மூலமாக அந்த அங்கே இருக்கக்கூடிய காஸ்மெட்டிக் இஷ்யூக்கு ட்ரீட்மெண்ட் செய்வது. அப்படி இல்லாமல் இன்னொரு சிகிச்சை முறை இருக்கின்றது, நான் இன்வெசிவ் சிகிச்சை முறை, அதாவது ஸ்கின்னை காயப்படுத்தாமல் செய்வது. உண்மையாகவே இன்வெசிவ் சிகிச்சை முறைகள் வந்து ஒரு வைத்தியரிடம் தான் நீங்கள் போய் செய்ய வேண்டும். ஏனென்று சொன்னால் அப்பொழுதுதான் அதுக்கான பாதுகாப்பு முறைகள் மற்றும் அதற்கான சூழல் காணப்படும். அப்படி இல்லாமல் நான் இன்வேசிவ் ட்ரீட்மெண்ட் முறைகளை நீங்கள் அதற்கென்று படித்த, அதற்கென்று சிறப்பம்சம் வாய்ந்த ஒரு நபர்களிடம், அதாவது பியூட்டிஷியனாக இருந்தால் கூட நீங்கள் அவர்களிடம் அதுக்கான அறிவு இருக்கின்றதா, அவர்கள் அது சம்பந்தமாக தேர்ச்சி பெற்றிருக்கிறார்களா என்று பார்த்துத்தான் உங்களுடைய ஸ்கின்னை நீங்கள் அவர்களிடம் கொடுக்க வேண்டும். முக்கியமாக
ஒரு வைத்தியருக்குத்தான் தெரியும் ஒரு ஒரு ஸ்கின் ப்ராப்ளம் வருது, அது இன்ஃபெக்ஷியஸ் கண்டிஷனோட வருதா, அதாவது தொற்றின் தன்மை உடையதா, அல்லது அது வந்து எந்த ஒரு தோலின் எந்த பகுதியில வந்து பாதிப்படைந்திருக்கு, அதாவது வெளித்தோலில் பாதிப்படைந்துள்ளதா அல்லது உள்தோல் பாதிப்படைந்துள்ளதா, தோலின் எந்த லேயர் வந்து இதால் எஃபெக்ட் ஆகப்பட்டிருக்கு, அப்போ எப்படியான சிகிச்சை முறையை வந்து நீங்கள் தேர்வு செய்ய வேண்டும். ஒரு ட்ரீட்மெண்ட்டை நாம் எடுக்கிறதா இருந்தால் யார்கிட்ட போவோம், நாம் கட்டாயம் ஒரு வைத்தியரை நாடித்தான் செல்வோம். அப்போ ஒரு ட்ரீட்மெண்ட்டாக நீங்கள் அதை செய்யும் பொழுது அதற்கென்று தேர்ச்சி பெற்ற வைத்தியர்களிடம் நீங்கள் சென்று செல்வதுதான் உங்களுக்கு ஆரோக்கியமானதாகவும் நிரந்தரமானதாகவும் இருக்கும். வெளியே காணப்படும் காஸ்மெட்டிக் இஷ்யூக்கு சும்மா ஒரு ஒரு ட்ரீட்மெண்ட் இல்லாமல் நீங்கள் செய்யும் பொழுது வந்து ஏதாவது க்ரீம்களை பயன்படுத்தும் பொழுது அப்படி ஒரு நிரந்தரமான சொல்யூஷன் கிடைக்காது, தற்காலிகமானதாக அதை தடுத்து கொள்ளலாம். முக்கியமாக நீங்கள் குறிப்பிட்டவாறு எங்களுடைய சிகிச்சை மையத்தில் வந்து நாங்கள் முதன்முறையாக கிழக்கு மாகாணத்தில் லேசர் சிகிச்சைகளை அறிமுகம் செய்தது நாங்கள் தான். அது மட்டும் இல்லாமல் மைக்ரோ நீடிலிங் தெரப்பி, அதாவது முடி வளர்ச்சியை தூண்டுவதற்கான சிகிச்சைகள், முடி கொட்டுவதை தடுப்பதற்கான சிகிச்சைகள், முகத்தில் இருக்கக்கூடிய பிரச்சனைகளுக்கு தீர்வாக அமையக்கூடிய வகையில் மைக்ரோ நீடிலிங் தெரப்பி, கெமிக்கல் பீலிங் தெரப்பி, லேசர் ட்ரீட்மெண்ட்ஸ், இப்படியான விடயங்களை வந்து நீங்கள் எங்களுடைய மையத்தில் பெற்றுக்கொள்ளக்கூடியதாக இருக்கும். நிறைய விஷயங்களை நீங்க இப்ப தெளிவுபடுத்திருக்கிறீங்க. அதோட டாக்டர் இப்ப இருக்கிற எங்களோட ஜெனரேஷன்ல இருக்கிறவங்க இந்த இயற்கை மருத்துவ முறைன்னு சொன்னா பின்னடைஞ்சிட்டு போறாங்க. அவங்களுக்கு அதுல இருக்கிற பெனிஃபிட்ஸ் வந்து விளங்குறது இல்லை. இது தொடர்பாக நீங்க கட்டாயம் ஒரு விழிப்புணர்வூட்டும் கருத்துக்களை இந்த நிகழ்ச்சி மூலமாக எங்களோட சமூகத்துக்கு சொல்லுங்க டாக்டர். ஆமா, என்னன்னு சொன்னால் அதுக்கு காரணம் வந்து பொதுவாக ஆயுர்வேத அல்லது பாரம்பரிய வைத்திய முறைகளை நாடி வரும் பொழுது அங்கு பயன்படுத்தப்படும் மருந்துகள், அதாவது சூரணம், தூள் வகைகள், லேகியங்கள், அப்படியானவற்றை நாங்கள் வைத்தியர்களாகிய நாங்கள் பரிந்துரைக்கப்படும் பொழுது அது இளம் சமுதாயத்தினருக்கு வந்து ஒரு இதை சாப்பிடணுமா அப்படியான ஒரு எண்ணம் ஒன்று உருவாகுவது. ஆனால் இப்பொழுது மிகவும் மாடர்ன் டெக்னாலஜிஸை பயன்படுத்தி ஆயுர்வேத மற்றும் யுனானி சிகிச்சை முறைகளில் மருந்துகளின் உற்பத்தி நடக்கப்படுகின்றது. இப்பொழுது எல்லாமே டேப்லெட் ஃபார்மில் கிடைக்குது. அதால் இப்போ கொஞ்சம் கொஞ்சம் இளம் சமுதாயம் வந்து ஆயுர்வேத யுனானி ட்ரீட்மெண்ட்டுகளை நோக்கி வருவதை காணக்கூடியதாக இருக்கின்றது. அதிலும் பிரத்யேகமாக இந்த கொரோனாவிற்கு பின்னர் எல்லாருமே வந்து இந்த ஆயுர்வேத வைத்தியத்தை நாடி வருவதற்கான வாய்ப்புகள் அதிகமாக உருவாகியுள்ளது. அதற்கு நம்மளுடைய அரசாங்கத்தினால் கொடுக்கப்பட்ட சுவதரணி போன்ற கொரோனா பானங்கள் வந்து மிகவும் எல்லாருடைய நோய் எதிர்ப்பு சக்தியையும் அதிகரிப்பதற்கு பெரும் பங்கு வகித்தது. அதன் பிற்பாடு நாங்கள் கூடுதலாக அரச வைத்தியசாலைகளிலும் சரி, எங்களை போன்ற தனியார் வைத்தியசாலைகளிலும் இந்த இளம் சமுதாயினர் கொஞ்சம் கொஞ்சம் வருவதை நாங்கள் பார்க்கக்கூடியதாக இருக்கின்றது. பிரத்யேகமாக இந்த ஸ்கின் ப்ராப்ளம்க்கு வந்து கூடுதலாக எங்களுடைய வைத்தியசாலைக்கு வருகின்றார்கள். அடுத்தது முள்ளந்தண்டு சம்பந்தமான பிரச்சனைகளுக்கு இளம் சமுதாயத்தினர் குளிச மருந்து பாவிக்காம வெளியால செய்கிற தெரப்பி என்பதற்காக கூடுதலாக வருகின்றார்கள். அதை இப்பொழுது காணக்கூடியதாக இருக்கின்றது. ஆனாலும் இளம் சமுதாயத்தினரை நாங்கள் இது தொடர்பான விழிப்புணர்வுகளை தொடர்ச்சியாக நாங்கள் எங்களுடைய சோஷியல் மீடியா வலைத்தளங்கள் மூலமாக நாங்களும் விழிப்புணர்வுக்கான வீடியோக்களை மற்றும் போஸ்டர்களை ஷேர் பண்ணி கொண்டு தான் வருகின்றோம். இப்பொழுது நாட்டம் அதிகமாக காணப்படுவதை காணக்கூடியதாக இருக்கின்றது. நல்ல ஒரு சிறப்பான கருத்தை சொல்லியிருக்கிறீங்க டாக்டர். அதோட வந்து உங்களோட ஹாஸ்பிட்டலில் வந்து நீங்கள் வந்து செய்கிற ட்ரீட்மெண்ட் வகைகளில் யுனானி சம்பந்தமான மருத்துவமும் அது தொடர்பான மருந்துகளும் தான் செய்து வரீங்களா, இல்லை அதோட சேர்ந்து வேறு ஏதாவது ட்ரீட்மெண்ட்டுகள் மருத்துவங்கள் செய்வீங்களா டாக்டர்? நிச்சயமாக யுனானி மருத்துவம் தான் கூடுதலாக, அதாவது கிட்டத்தட்ட 60% மருந்துகளும் சிகிச்சை முறைகளும் யூனானி மருத்துவத்தை அடிப்படையாக கொண்டு காணப்பட்டாலும் எங்களுடைய வைத்தியசாலையில் சித்த வைத்தியர்களும் பணிபுரிகின்றார்கள். அதன் அடிப்படையில் சித்த வைத்திய முறையும் நாங்கள் பின்பற்றி வருகின்றோம். அது மட்டுமில்லாமல் இலங்கையில் காணப்படக்கூடிய யூனானி வைத்தியர்கள் அல்லது சித்த வைத்தியர்கள் அனைவருமே ஆயுர்வேத வைத்தியசாலைகளில்தான்
பணிபுரிய வேண்டி காணப்படுவதனால், அடுத்தது யுனானி வைத்தியத்தின் தட்டுப்பாடு காரணமாகவும் நாங்கள் ஆயுர்வேத மருந்துகள் தொடர்பான கற்கை நெறிகளையும் எங்களுடைய பாடத்திட்டத்தில் அமைக்கப்பட்டிருப்பதனால் பெரும்பாலான ஆயுர்வேத வைத்திய முறைகளையும் நாங்கள் இங்கு பின்பற்றி வருகின்றோம். அதில் உதாரணமாக பஞ்சகர்ம தெரப்பிகள், அதாவது நஷியம், ஆயில் தெரப்பிகள், ஹீட் தெரப்பிகள், இப்படியான விடயங்களை, வமன கர்ம அப்படியான விடயங்களையும் நாங்கள் இங்கு பின்பற்றி வருகின்றோம். அது மாத்திரமில்லாமல் நாங்கள் சைனீஸ் அக்குபஞ்சர் டெக்னாலஜிஸையும் நாங்கள் இங்கு பயன்படுத்தி வருகின்றோம். அக்குபஞ்சர் தெரப்பி, அதாவது நீங்கள் பார்த்திருப்பீர்கள், சிறிய மெல்லிய ஊசிகளை வந்து நம்மளுடைய உடல் மேற்பரப்புகளில் வந்து செலுத்தும் ஒரு சைனீஸ் தெரப்பி ஒன்று. அது அந்த சிகிச்சையும் சக்ஸஸ்ஃபுல்லாக நாங்கள் செய்து வருகின்றோம். அது மாத்திரமில்லாமல் வந்து நாங்கள் இந்த ஹிஜாமா தெரப்பி, லீச் அட்டை விடுதல் தெரப்பி, இப்படியான விடயங்களையும் கொண்டு வருகின்றோம். அதற்கு மேலதிகமாகத்தான் நாங்கள் இந்த ஏஸ்தட்டிக் சிகிச்சை முறைகளையும் நவீனத்துவப்படுத்திய மாடர்ன் மெஷினரிஸை பயன்படுத்தி செய்யக்கூடிய சிகிச்சை முறைகளையும் நாங்கள் செய்து கொண்டு வருகின்றோம். நல்லது டாக்டர். நீங்கள் சொல்லுங்கள் டாக்டர், இப்பொழுது வந்து ஒரு பேஷண்ட் வந்து ஒரு நோயிலிருந்து பூரணமாக குணமடையணும்னு சொன்னால் அவருக்கு வந்து மருந்துகளோட சேர்ந்து அவர்களுடைய வாழ்க்கை முறையும் மாற்றமாக இருக்கணும். இதை வந்து உங்கள்கிட்ட வர பேஷண்ட்டை நீங்கள் எந்த வகையில் எடுத்து கூறுவீங்க? என்னென்னு சொன்னால், எல்லாருமே நினைக்கிறது வந்து நாங்கள் மருந்து பாவிக்கிறோம் தானே, அப்போ நாங்கள் லைஃப் ஸ்டைல் சேஞ்சஸை கொண்டு வர தேவையில்லை என்ற மாதிரி நினைப்பாங்க. ஆனால் நம்மளுக்கு ஏற்படக்கூடிய தொற்றும் நோய்கள் மற்றும் தொற்றாத நோய்களுக்கு ஒரு மிகப்பெரிய காரணம் லைஃப் ஸ்டைல் மாற்றம். இப்பொழுது துரித உணவு பழக்க முறை, அது மட்டும் இல்லாமல் உடலை அசைத்து வேலை செய்யாத ஒரு தன்மை ஒன்று எல்லாருடைய வேலைகளிலுமே காணப்படுவதன் காரணமாகத்தான் அதிகளவு வித்தியாசமான நோய் நிலைமைகளுக்கு நாங்கள் உள்ளாக்கப்படுகின்றோம். அதன் அடிப்படையில் நான் கட்டாயமாக என்னுடைய நோயாளர்களுக்கு தெரியும், நான் மீண்டும் வலியுறுத்தி சொல்லுவது வந்து லைஃப் ஸ்டைல் சேஞ்சஸ். உங்களுடைய வாழ்க்கை முறைகளை வந்து மாற்றணும். நீங்க டைமுக்கு சாப்பிடணும், டைமுக்கு தூங்கணும். அது மட்டும் இல்லாமல் உங்களுடைய சாப்பாட்டு முறைகளை வந்து கொஞ்சம் மாற்றணும். இப்போ நம்மளுடைய வாழ்க்கை முறையில வந்து இந்த ஃபாஸ்ட் ஃபுட் கல்ச்சருங்கிறது ஒரு இன்றியமையாத ஒரு விடயமாக மாறிவிட்டது. முற்றுமுழுவதுமாக அதனை நம்மளுடைய வாழ்க்கையிலிருந்து வெளியேற்ற முடியாது. எனினும் நாம் அன்றாடம் சாப்பிடும் உணவுகளில் இயன்றவரை ஊட்டச்சத்துள்ள உணவுகளை உட்கொள்வது எவ்வாறு என்பதை நான் என்னுடைய நோயாளர்களுக்கு திரும்ப கூறுவேன். அது மட்டும் இல்லாமல் எந்த வீட்டுக்குள்ளே இருந்தவாறு எவ்வாறு உடற்பயிற்சி செய்யலாம், வெளியே போவதுதான் சிரமம் என்று சொன்னால் அவ்வாறு வீட்டில் இருந்தவாறே செய்யலாம். சில பிரச்சனைகளுக்கு, அதாவது பொதுவாக பெண்களுக்கு ஏற்படக்கூடிய அந்த இனப்பெருக்கம் தொடர்பான பிரச்சனைகளுக்கு, அதாவது நார்மலா உங்களுக்கு உதாரணத்துக்கு சொல்றேன் வந்து, பெண்களுக்கு வந்து மகப்பேற்றுக்கு பின்னர் வந்து ஒரு தும்மினாலும் சிறுநீர் வெளியாகிற ஒரு தன்மை ஒன்று இருக்கின்றது. அதுக்கு வீட்டுக்குள்ளேயே நம்மளுடைய கட்டில் இருந்தவாறு எவ்வாறு எக்ஸசைஸ் பண்ணுவதென்று கூட நான் மிகவும் இலகுவான முறையில் வந்து நான் அவங்களுக்கு அந்த அறிவுரைகளை வழங்கி இருக்கின்றேன். அந்த வகையில் நிறைய வாழ்வியல் மாற்றங்களை நான் மீண்டும் வலியுறுத்துவது, என்னுடைய நோயாளிகளுக்கு வலியுறுத்துவது வளமையாக இருக்கின்றது. ஆனால் மருந்துகளுக்கு அப்பால் நம்முடைய வாழ்க்கை முறைகளை மாற்றுவதுதான் ஒரு நோய்க்கான நிரந்தரமான சொல்யூஷனை தரும். எந்த நாளும் நம்ம மருந்துகளை பாவித்துக் கொண்டே இருக்க முடியாது. கட்டாயம் வாழ்வியல் மாற்றங்களை நாம் கொண்டு வர வேண்டும். என்னதான் நாம் உழைக்க வேண்டும் என்று சொல்லி நம்மளுடைய உடம்பை கவனிக்காம வேலைக்கு பின்னால திரிஞ்சாலுமே வந்து கண்டிப்பாக நம்மளுடைய உடம்பு தான் நம்மளுடைய மூலதனம். அதற்கு தேவையான வகையில நம்மளோட நாளாந்த நடவடிக்கைகளை மாற்றுவது மிகவும் அவசியம். கட்டாயமாக எங்களுடைய வாழ்க்கை கோலத்தை நன்றாக நாம மாற்றினால்தான் எல்லா விஷயங்களும் சரியாக நடக்கும். அதோட வந்து நீங்க ஸ்கின் கேர் பத்தி சொன்னீங்க, எஸ்தெட்டிக் சம்பந்தமா சொன்னீங்க. ஸ்லிமிங் சம்பந்தமாக உங்களோட ட்ரீட்மெண்ட்ல என்ன விதமான ட்ரீட்மெண்ட்களை செய்து வாரீங்கிறத பத்தி சொல்லுங்க. வெயிட் லாஸ் என்பது மிகவும் ஒரு பாரிய ஒரு எழுந்து வரும் பிரச்சனையாக இப்பொழுது காணப்படுகின்றது. அது தொடர்பான நிறைய உற்பத்திகளை கூட இப்போது சமூக வலைத்தளங்கள்ல பார்க்கக்கூடியதாக இருக்குது. 7 நாள் ட்ரிங்க் குடிச்சா போதும் 7 கிலோ குறையும், அப்படியான சில மார்க்கெட்டிங் இதுகளை நாம் பார்க்கக்கூடியதாக இருக்கின்றது. இதற்கெல்லாம் காரணம் வந்து நாம் உடலை இழைப்பதற்கு இலகுவான வழிகளை நாம் தேர்ந்தெடுப்பதுதான்.
ஆனால் உண்மையாகவே நாங்கள் எங்களுடைய வைத்தியசாலையில் வெயிட் லாஸ் ட்ரீட்மெண்ட் சக்ஸஸ்ஃபுல்லாக செய்து வருகின்றோம். ஆனாலும் லைஃப் ஸ்டைல் மாற்றம் இல்லாமல் எந்த ஒரு வெயிட் லாஸையுமே வந்து நாம் அச்சீவ் பண்ண முடியாது. கண்டிப்பாக வாழ்வியல் மாற்றங்களுடன் சேர்ந்து எந்தவித பக்க விளைவுகளும் இல்லாத மருந்துகள் மூலமாகவும் டயட் அட்வைஸ்கள் மூலமாகவும் நாங்கள் இதை செய்து கொண்டு வருகின்றோம். அதற்கு அப்பால் சிலர் வந்து அதிகளவு வெயிட் போட்டிருப்பாங்க. அதை இழைக்கும் பொழுது உடல் மெலிந்து கொண்டு போகும். ஆனால் அந்த தொப்பையை வந்து கொஞ்சம் குறைக்க கடினப்படுவார்கள். அந்த வகையில் அதற்கான சப்போர்ட்டிவ் தெரப்பீஸை நாங்கள் வழங்கி கொண்டு வருகின்றோம். அதாவது 8D கார்விங் டெக்னாலஜியை பயன்படுத்தி முழுமையாக ஒரு RFN கவிட்டேஷன் என்று செல்லக்கூடிய ஒரு ட்ரீட்மெண்ட் முறையை நாங்கள் இங்கு செய்து வருகின்றோம். கிட்டத்தட்ட 2.5 மணித்தியாலங்களிலிருந்து 3 மணித்தியாலங்கள் இந்த ட்ரீட்மெண்ட்டுக்கு செலவாகும். இதன் பொழுது ஒரு சிகிச்சை முறையின் போதே 1 இன்ச்சிலிருந்து 3 இன்ச் வரைக்கும் அவருடைய சுற்றளவு, வயிற்றினுடைய சுற்றளவை குறைக்கலாம். ஒரு சிங்கிள் ட்ரீட்மெண்ட் மூலமாகவே அதனை குறைக்கலாம். அந்த குறைத்த சுற்றளவை நாமல் மெயின்டைன் பண்ணுவதற்கும் உடற்பயிற்சி மற்றும் உணவு பழக்க முறை மிகவும் இன்றியமையாத ஒரு செயல்முறையாக இருக்கின்றது. இதன் மூலம் நிறைய பேர் எங்களிடமிருந்து பயனடைந்திருக்கிறார்கள். ஆனால் நான் இப்பொழுது குறிப்பிடுவது என்னன்னு சொன்னால், நிரந்தரமான ஒரு சொல்யூஷனை நாம நோக்கி போகும் பொழுது மிகவும் பொறுமை வந்து இருக்க வேண்டும். துரிதமாக மெலியணும், துரிதமாக வந்து நாம் உடம்பை இழைக்கணும் என்று தேடாமல் ஆரோக்கியமாகவும் எளிதாகவும் எவ்வாறு வந்து இந்த உடலை இழைக்கலாம் என்பதற்கான அறிவுரையை ஒரு வைத்தியரிடம் நீங்கள் சென்று கேட்டுக்கொண்டு செய்வதுதான் சிறந்தது. யூடியூப்களை பயன்படுத்தி யூடியூப் வீடியோக்களை பார்த்து வந்து எந்த ஒரு முன் அனுபவம் இல்லாமல் நீங்கள் வைத்தியம் செய்யும் பொழுது நிறைய பேருக்கு கேஸ்ட்ரைட்டிஸ் இஷ்யூ வருது. நிறைய பேர் ஒரு 1 மந்த் வந்து ஃபாலோ பண்ணுவாங்க, அதுக்கு பிறகு கஷ்டப்படுவாங்க. அப்படியான எந்த ஒரு டிஸ்டர்பன்ஸும் இல்லாம நாம வந்து ஒழுங்கான முறையில ஃபாலோ பண்ணக்குள்ள அதை அச்சீவ் பண்ணலாம். நீங்க சொன்ன மாதிரி அந்த ஸ்லிம்மிங் டெக்னாலஜிக்கு வந்து இப்ப எங்களையும் விட அட்வான்ஸா வந்து நிறைய எக்யூப்மெண்ட்ஸ் இருக்குது. லேசர் மூலமாகவும் ஃபேட் டிஷ்யூஸை வந்து பிரேக் பண்றாங்க. அந்த டெக்னாலஜிஸை யூஸ் பண்ணி இப்பொழுது நிறைய சிகிச்சை முறைகள் இப்போ அவைலபிளாக இருக்குது. அதை தாண்டி ஆயுர்வேத முறையிலையுமே வந்து நாங்கள் வந்து ஸ்வேதன மற்றும் ஸ்நேகன கர்மம் என்று சொல்லுவாங்க. அதாவது அந்த குறிப்பிட்ட பகுதியை வந்து பகுதியில் இருக்கக்கூடிய கொழுப்புக்களை கரையக்கூடிய தைலங்களை வந்து போட்டு மசாஜ் பண்ணி அதில் வந்து உத்வர்த்தனம் என்று சொல்லக்கூடிய பவுடர் மசாஜும் நாங்கள் செய்வோம். அதாவது கொழுப்பை கரைச்சி மேல் தோலுக்கு கொண்டு வரக்கூடிய விகரஸான ஒரு பவுடர் மசாஜ் அதையும் செய்து அதுக்கு பிறகு ஸ்டீம் பிடிப்போம். ஸ்டீம் பாக்ஸ் இருக்குது, அதுக்குள்ளே போட்டு ஸ்டீம் பிடிக்கக்குள்ளேயும் கிட்டத்தட்ட 200 கிராம்ல இருந்து 1500 கிராம் வரைக்கும் ஒரு சிகிச்சையிலிருந்து குறைக்கலாம். இதுவும் ஒரு ஆயுர்வேத பாரம்பரியமாக செய்து வரக்கூடிய ஒரு சிகிச்சை முறை. ஆம் டாக்டர், நீங்க சொன்னது போல பொறுமைக்கு ஒரு நல்லதொரு சக்தி இருக்குது. அது எங்களுக்கு ஒரு நிரந்தர தீர்வை தரும். அது போலதான் எங்களுடைய இந்த ட்ரீட்மெண்ட்லும் வந்து நாங்க எவ்வளவுக்கு பொறுமையா இருக்கோமோ அந்த அளவுக்கு அது எங்களுக்கு வந்து எந்தவித சைடு எஃபெக்டையும் தராம நிரந்தர தீர்வை தருமைங்கிறத நீங்க எங்களோட சமூகத்துக்கு எடுத்து கூறியிருக்கிறீங்க டாக்டர். அதோட வந்து டாக்டர், உங்களோட இந்த ட்ரீட்மெண்ட்ல வந்து இப்ப நிறைய நோய்கள் வந்து தொற்றா நோய்களை நாங்க பாக்குறோம். உதாரணமாக பெண்களுக்கு ஏற்படுகின்ற அந்த PCOS, அதோட டயபெட்ஸ், அடுத்தது கொலஸ்ட்ரால் போன்ற நோய்களுக்கு வந்து என்ன மாதிரி தீர்வுகளை வந்து நீங்க கொடுக்குறீங்க? எங்களுக்கு பொதுவாக வரக்கூடிய நோய் நிலைமைகளும் இப்படியான நாள்பட்ட தொற்றா நோய்கள் தான் வருகின்றது. தொற்றும் நோய்கள் வருவது மிகவும் குறைவு. தொற்றா நோய்கள் கூடுதலாக வரும் பொழுது டயபெட்டிஸ், கொலஸ்ட்ரால், ப்ரெஷர் இப்படியான பிரச்சனைகளோட பொதுவாக கொஞ்சம் 30 வயதுக்கு மேற்பட்ட நோயாளர்கள் வருவார்கள். இதன் பொழுது நாங்கள் ஏற்கனவே நான் குறிப்பிட்ட மாதிரி யூனானி மருந்துகளுடைய ப்ரிஸ்கிரிப்ஷனோட சேர்த்து வந்து லைஃப் ஸ்டைல் சேஞ்சஸையும் நான் பிரதானமாக அவர்களிடம் கூறுவேன். அந்த வகையில் நிரந்தரமான ஒரு சொல்யூஷனை நாம் பெற்றுக்கொள்வதற்கு இந்த யூனானி மருத்துவம் வந்து மிகவும் முக்கியமான ஒரு மருத்துவ முறையாக காணப்படுகின்றது. வாழ்வியல் மாற்றங்களோட கட்டாயம் செய்ய வேண்டிய ஒரு மருத்துவ முறையாக காணப்படுகின்றது. நிரந்தரமான தீர்வை வந்து நிச்சயமாக பெற்றுக்கொள்ளலாம். ஆனால் அந்த நோயினுடைய நாட்பட்ட தன்மை, அது அந்த நோயாளிக்கு எவ்வாறான விளைவுகளை உடலில் ஏற்படுத்தி இருக்கிறது என்பதை பொறுத்து
அவர்களுடைய நோ அவர்களுக்கான சிகிச்சை முறை மாறுபடும். ஆளுக்கால் கட்டாயம் மாறுபடும் இந்த சிகிச்சை முறை. ஒருவருக்கு கொடுத்த அதே மருந்தை வந்து நாங்கள் இன்னொருத்தருக்கு கொடுக்க மாட்டோம். அவருக்குரிய கண்டிஷனுக்கு ஏற்ற மாதிரி தான் கொடுத்துப்படுகின்றது. அது மட்டும் இல்லாமல் நீங்கள் குறிப்பிட்ட மாதிரி பெண்களுக்கு வரக்கூடிய PCOS மாதிரியான ஹோர்மோன் பிரச்சனைகளுக்கும் நாங்கள் ஹோர்மோன் டேப்லெட்டுகள் மாத்திரைகளை வழங்குவது இல்லை. அதற்கு மாறாக அந்த நோயானதுக்கான நோய் காரணத்தை தான் உடம்பிலிருந்து முற்றுமுழுவதுமாக வெளியாக்குவதற்கான சிகிச்சைகளை நாங்கள் வழங்குகின்றோம். அந்த வகையில் நிறைய நோயாளிகள் எங்களிடமிருந்து சிகிச்சை பயன்பெற்றிருக்கிறார்கள். நீங்கள் பிரத்யேகமாக நீங்கள் குறிப்பிட்ட மாதிரி பெண் நோயியல் என்று சொல்லும் பொழுது PCOD, எண்டோமெட்ரியோசிஸ், எண்டோமெட்ரியோமா, அடினோமயோசிஸ் மாதிரியான கர்ப்பப்பையினை சுற்றியுள்ள பிரதேசத்தில் ஏற்படக்கூடிய பல பிரச்சனைகள் சமூகத்தில் காணப்படுகின்றது. எல்லோரும் நினைப்பது இதற்கு வந்து ஆயுர்வேத மருந்துல வந்து தீர்வு இல்லைன்னு நினைப்பாங்க. அப்படி இல்லை. சக்சஸ்ஃபுல்லாகவே நாங்க வந்து எந்த ஒரு ஹோர்மோன் டேப்லெட்டையுமே கொடுக்காம நாம செய்யலாம். கிட்டத்தட்ட 1 வருடமாக மாதவிடாய் வராத பெண்களுக்கு கூட நாங்கள் சிகிச்சை அளித்து மாதம் அவருடைய மாதவிடாய் சைக்கிளை வந்து நாங்கள் சரி செய்திருக்கின்றோம். எங்களுடைய வலைத்தளங்களுக்கு நீங்கள் போய் பார்க்கும் பொழுது அவருடைய ரிவ்யூஸ் மற்றும் சிகிச்சை முறைகளை நாங்கள் பதிவு செய்திருக்கின்றோம். அதை தாண்டி தொற்றா நோய்கள் என்று சொல்லும் பொழுது மூட்டு வருத்தங்கள், மிக முக்கியமாக முழங்கால் மூட்டு வருத்தம், முள்ளந்தண்டு வடத்தில் வரக்கூடிய பிரச்சனைகள், நாம் சொல்ற மாதிரி டிஸ்க் வந்து வெளியில பாஞ்சிட்டுன்னு சொல்லுவாங்க, அந்த டிஸ்க் ப்ரொலாப்ஸ் போன்ற பிரச்சனைகளுக்கு நாங்கள் மிகவும் சக்சஸ்ஃபுல்லாக வந்து ட்ரீட்மெண்ட் செய்து கொண்டு வருகின்றோம். ஒற்றை தலைவலி, மலச்சிக்கல் பிரச்சனைகள், அடுத்தது சமிபாட்டு தொகுதி தொடர்பான பிரச்சனைகள், கெஸ்ட்ரைட்டிஸ்ங்கிறது எல்லாருக்குமே இருக்கும், ஈவன் உங்களுக்கும் இருக்கும் எனக்கும் இருக்கும். அதற்கு வந்து நிரந்தரமான ஒரு சொல்யூஷனை வந்து யூனானி மருத்துவத்துல வந்து பெற்றுக்கொள்ளலாம். அதுலேயே முக்கியமான இதுல குறிப்பிட்டே ஆகணும், யூனானி மருத்துவத்துல மட்டும்தான் வந்து தொகுதி வாரியான மருந்துகள் வந்து காணப்படுகின்றது. அதாவது இப்படியான மருந்துகள், அதாவது ஹார்ட் ஃபங்க்ஷனை ஸ்டிமியூலேட் பண்ணக்கூடிய மருந்துகள், டைஜஸ்டிவ் ஃபங்க்ஷனை ஸ்டிமியூலேட் பண்ணக்கூடிய மருந்துகள், அவ்வாறான மருந்துகள் வந்து யூனானி மருத்துவத்துல மட்டும்தான் காணப்படுகின்றது. அதை நாங்க உருதுல வந்து சொல்லுவோம் வந்து முகவ்வியாத் என்று சொல்லிட்டு, அதாவது செயற்பாட்டை தூண்டும் மருந்துகள். நார்மலா நம்ம ஒரு வருத்தம் வந்தா அந்த வருத்தத்தை குறைக்கிறதுக்கு ஒரு மருந்து இருக்கு, சிம்டமேட்டிக் ட்ரீட்மெண்ட்டுக்கு மருந்து இருக்கும், அல்லது அங்க இருக்கிற பிரச்சனைக்கான தீர்வுக்கான மருந்து இருக்கும். ஆனால் மென்மேலும் அந்த குறிப்பிட்ட ஓகன் அல்லது அந்த உறுப்பினுடைய ஃபங்க்ஷனை கூட்டுவதற்கு மருந்துகள் இருப்பதாக நான் அறியவில்லை. ஆனால் யூனானி வைத்தியத்தின் சிறப்பம்சமே இப்படியான முகவ்வியாத் மருந்துகள் வந்து காணப்படுவது. அந்த வகையில் தான் நான் சொல்வது, நிரந்தரமான தீர்வை வந்து யூனானி மருத்துவ முறையினூடாக நிச்சயமாக பொறுமையுடன் நீங்கள் சிகிச்சை பெறும் பொழுது பெற்றுக்கொள்ளலாம். ஆம் டாக்டர், நீங்க சொல்லுங்க, எங்களோட பிரதேசத்தை பொறுத்தவரையில நீங்க அதிகமாக சந்திக்கிற நோயாளர்கள் என்ன வகையான நோய்களால அதிகமாக பாதிக்கப்பட்டிருக்காங்க? குறிப்பாக காத்தான்குடி பிரதேசத்தில் பொறுத்த வரைக்கும் கூடுதலாக எங்களை நோக்கி வருவது வந்து இந்த நீரிழிவு நோயாளர்கள் அதிகமாக வருகின்றார்கள். நீரிழிவு மற்றும் கொலஸ்ட்ரால் பிரச்சனையுடன், மேபி அது ஒரு வாழ்க்கை முறை பிரச்சனையாகவும் காணப்படலாம். அந்த நோயாளர்கள் அதிக அளவில் காணப்படுகின்றார்கள். அது மாத்திரமில்லாமல் இந்த மூட்டு வருத்தம், அதாவது ஒஸ்டியோ ஆர்த்ரைட்டிஸ், ரியூமட்டாய்டு ஆர்த்ரைட்டிஸ் போன்ற மூட்டு வருத்தத்துடனும் அதிக அளவில் பெண்கள் ஆண்கள் இருவருமே வருகை தருகின்றார்கள். அதோட இந்த கெஸ்ட்ரைட்டிஸ், இந்த பிரச்சனையில தான் எப்படியுமே ஒரு நாளைக்கு ஒரு 5க்கு மேற்பட்ட நோயாளிகள் இந்த கெஸ்ட்ரைட்டிஸ் பிரச்சனையோட வந்து வருகிறார்கள் எங்களுடைய வைத்தியசாலைக்கு. இதை தவிர மலவாசல் தொடர்பான பிரச்சனைகள், மூல நோய்கள் என்று சொல்லும் பொழுது நிறைய நோயாளர்களுக்கு வந்து ஒரு அறியாமை ஒன்று காணப்படுகின்றது. மலச்சிக்கல் ஏற்பட்டு குடல் சிறிதளவு வெளியேற்றம் வந்தாலே அது ஒரு மூல நோய் என்று நினைத்து கொண்டு வருவார்கள். அப்படியான ஒரு அறியாமை. அப்படி இல்லாம வந்து மலவாசல்ல வந்து வரக்கூடிய வெடிப்புகளையும் மூல நோய் என்று நினைத்து கொண்டு வருவார்கள். அப்படி இல்லாமல் இன்னொரு விதமான ஒரு நோய் ஒன்று இருக்கின்றது, பகந்தர நோய் என்று சொல்வார்கள், அதாவது ஃபிஸ்டியூலா. நம்மளுடைய பிரதேசத்தில் அதிகளவானவருக்கு இது காணப்படுகின்றது. ஆனால் இதை எல்லாருமே சொல்வது போல் மூல நோய் என்று நினைத்து அதற்கான சிகிச்சைகளை மாத்திரமே பெற்றுக்கொண்டிருப்பார்கள். அதாவது மலவாய் வாசலுக்கு பக்கத்துல வந்து ஒரு சின்ன பரு போன்ற அமைப்பு, கட்டுக்கள் போன்ற அமைப்புகள் வந்து வெடிச்சு அது ஒரு புண்ணாக டெவலப் ஆகுவது.
அது புண்ணாக மற்றும் மேல் தோல்ல டெவலப் ஆகாம உள்ளுக்கு ஒரு பாதையை அமைத்து மலக்குடலுக்குள்ள அப்படி இல்லாட்டி வேற ஓகனுக்குள்ள வந்து ஒரு பாதையை அமைத்து ஊடுருவி செல்வது. இது ஒரு மிகவும் சிக்கலான ஒரு நோய் நிலைமை. இதுக்கு சத்திர சிகிச்சைகள் மூலம் நிரந்தர தீர்வு பெற்றுக்கொள்வது மிகவும் அரிது. ஆனால் இதனை வந்து ஆயுர்வேத சிகிச்சைகள் மூலம் 100% குணப்படுத்தலாம். அப்படியான நோயாளர்கள் வாய்மொழி மூலமாக கேள்விப்பட்டு தான் எங்களிடம் அதிகமாக வருகிறார்கள். இதனை வந்து நாங்க எங்களோட ஹாஸ்பிட்டல்ல வந்து ஆயுர்வேத சத்திர சிகிச்சை ஒரு மையம் ஒன்று உருவாக்கி அதுல நாங்க ட்ரீட்மெண்ட் செய்து கொண்டு வரோம். ஆனால் அது சம்பந்தமான விழிப்புணர்வு மக்களிடம் இல்லை என்பதுதான் உண்மை. அப்படி அது மட்டும் இல்லாமல் நான் ஏற்கனவே சொன்ன போல பெண்களுக்கு வரக்கூடிய இந்த எண்டோமெட்ரியோசிஸ், அடினோமயோசிஸ் இப்படியான நோய் பிரச்சனைகளுக்கு, அதாவது கர்ப்பப்பையில உள்சுவர் வந்து கர்ப்பப்பைக்கு வெளியாக வளர்வது, அதனால சரியான பெயினோட ஒரு மாதவிடாய், அதிகளவு இரத்த போக்கத்தோட ஒரு மாதவிடாய் அவர்கள் எதிர்நோக்குவார்கள். இதுக்கு கூட அவங்க சத்திர சிகிச்சை தான் ஒரு நிரந்தர தீர்வு என்று நினைப்பார்கள். அப்படி அல்ல, நிரந்தரமாக அதனை உடலிலிருந்து நாங்கள் வெளியாக்கலாம். கிட்டத்தட்ட 6 சென்டிமீட்டருக்கு மேற்பட்ட கட்டிகளை கூட நாங்கள் வந்து கரைத்திருக்கின்றோம் மருந்துகள் மூலமாக. அது வந்து அதிகளவு வீட்டுக்கு வீடு ஒருத்தர் காணப்படுகிறார்கள் என்று அந்த அளவு நோயாளர்கள் இங்கு வருகின்றார்கள். அது மட்டும் இல்லாம பெண்களுக்கு ஏற்படக்கூடிய இந்த கை விரைப்பு, இதுக்கும் நிறைய நோயாளர்கள் எங்கள் பிரதேசத்தில் இருக்கிறார்கள். வெரிகோஸ் பிரச்சனை, காலில் இருக்கக்கூடிய வெரிகோஸ் பிரச்சனைக்கும் நிறைய நோயாளர்கள் வந்து காணப்படுகிறார்கள். சிரசு சம்பந்தமான நாள்பட்ட பீனிச பிரச்சனைகள், சிறுநீர் கற்கள் இப்படியான பிரச்சனைகளோட அதிகளவான நோயாளர்கள் வருகிறார்கள். ஆம் டாக்டர், இப்படியான நோய்களுக்கு அதாவது சர்ஜரி செய்தாதான் எங்களுக்கு தீர்வு கிடைக்கும் என்று சொல்லி நிறைய பேர் வந்து செய்கிறாங்க. சிலர் வந்து செய்யறதுக்கு பயப்படுறாங்க. அது செஞ்சதுக்கு பிறகு நிறைய பிரச்சனைகளையும் அவங்க எதிர்கொள்றாங்க. இப்படியான பாரிய நோய்களை நீங்க ரிஸ்க் எடுத்து உங்களோட அனுபவத்துல வந்து நீங்க வெற்றிகரமா முடிச்சிருக்கிறீங்களா? அப்படியான அனுபவங்கள் இருக்குதா? நிச்சயமாக. அந்த வகையில நான் குறிப்பிட்டது வந்து நான் ஏற்கனவே இப்ப நான் நீங்க கேட்ட கேள்வியில சொல்லியிருந்தேன். கிழக்கு மாகாணத்திலேயே ஆயுர்வேதத்துக்கான சத்திர சிகிச்சை மையம் ஒன்று நாங்கள் எங்களுடைய வைத்தியசாலையில உருவாக்கி இருக்கின்றோம். அதுலதான் முதலாக இப்ப நான் சொன்ன மாதிரி பகந்தர நோய்க்கான சத்திர சிகிச்சைகளை, அதாவது ஆயுர்வேத முறையிலான சிகிச்சைகளை நாங்கள் வழங்கி கொண்டு வருகின்றோம். அதன் மூலம் நிரந்தரமான ஒரு தீர்வை வந்து நாங்கள் பெற்றுக்கொள்ளலாம். அது மட்டும் இல்லாமல் நான் ஏற்கனவே குறிப்பிட்டது போல முள்ளந்தண்டு வடத்தில் ஏற்படக்கூடிய வளைவுகள், அதாவது ஸ்கோலியோசிஸ், அது மட்டும் இல்லாமல் டிஸ்க் ப்ரொலாப்ஸுகளுக்கும் நாங்கள் சத்திர சிகிச்சை இல்லாமல் வெறும் ஆயுர்வேத யூனானி சித்த வைத்திய முறைகளை மாத்திரம் பயன்படுத்தி 10 நாள் தொடக்கம் 21 நாட்களிலேயே நிரந்தர தீர்வுகளை கொடுக்கின்ற மாதிரியான சிகிச்சைகளை நாங்கள் வழங்கி கொண்டு வருகின்றோம். அது மட்டுமில்லாமல் பித்தப்பை கல் என்றாலே நாம எல்லாருமே யோசிப்போம், கட்டாயம் பித்தப்பையை ரிமூவ் பண்ணணும்னு சொல்லி. எங்களுடைய நிலையத்துல வந்து நாங்கள் சக்சஸ்ஃபுல்லாக பித்தப்பை கற்களை நிவர்த்தி செய்யக்கூடிய சிகிச்சை முறைகளை நாங்கள் செய்கின்றோம். அந்த வகையில் நாங்கள் நிறைய பேருக்கு அதனை முழுவதுமாக வெளியாக்கி உள்ளோம். ஆனால் அந்த சிகிச்சைக்கு சிலருக்கு வந்து மேனேஜ்மெண்ட் பண்ணக்கூடிய மாதிரியான கண்டிஷன் இருக்கும். அதையும் நாங்கள் சக்சஸ்ஃபுல்லா செய்து வருகின்றோம். சிறுநீர் கற்கள், மல்டிபிள் கற்கள், அதாவது நிறைய கற்களோட கூட எங்கள்கிட்ட சிறுநீர் கற்களோட வந்திருக்கிறாங்க. அதை கூட நாங்கள் சத்திர சிகிச்சை இல்லாமல் வெற்றிகரமாக நிவர்த்தி செய்திருக்கின்றோம். பொதுவாக டாக்டர் வந்து இப்ப உங்களோட ட்ரீட்மெண்ட்டுக்கு வந்து ஆண்கள் வருவாங்க, பெண்கள் வருவாங்க. இவங்களுக்கான சிகிச்சைகளை நீங்க எவ்வாறு தனித்துவமாக மேற்கொள்றீங்க? அதான், எங்களுடைய வைத்தியசாலையில் 2 பெண் வைத்தியர்கள் காணப்படுகின்றோம். இந்த நாங்கள் இருவருமே வந்து மருத்துவம் என்று சொல்லும் பொழுது ஆண் பெண் வேறுபாடு பார்க்க முடியாது. அந்த வகையில் நாங்கள் ஆண்களுக்கு ஆண் தெரபிஸ்ட்கள் மூலமாகவும் பெண்களுக்கு பெண் தெரபிஸ்ட்கள் மூலமாகவும் தான் எல்லா சிகிச்சைகளையும் வழங்கி கொண்டு வருகின்றோம். நானும் மற்ற வைத்தியரும் வந்து கன்சல்ட் பண்ணி அவர்களுடைய கண்டிஷனுக்கு ஏற்ற மாதிரியான நோய் நிலைமைகள் மற்றும் சிகிச்சை முறைகளை பரிந்துரை செய்வோம். அதன் பின்னர் எங்களுடைய வைத்தியசாலையில் காணப்படக்கூடிய தெரபிஸ்ட் மூலமாக அந்த சிகிச்சைகளை வழங்குவோம். எல்லா சிகிச்சைகளுமே நாங்கள் வைத்தியர்களின் மேற்பார்வையின் கீழ் தான் வழங்கப்பட்டு வருகின்றது. நிச்சயமாக ஆண் பெண் கலப்பு இல்லாத வகையில் தான் எங்களுடைய சிகிச்சை முறைகளை நாங்கள் வழங்கி கொண்டு வருகின்றோம். அதில் எந்த நோயாக இருந்தாலும் கூட நாங்கள் எந்த ஒரு தயக்கமும் இல்லாமல் நோயாளிகளின் சிரமம் அறிந்து அதற்கான தீர்வை வழங்கி கொண்டு வருகின்றோம். இதற்கு ஆண் பெண் வித்தியாசம் இல்லை.
அது மட்டும் இல்லாமல் இந்த துறைக்கு வந்து ஒரு பெண் வைத்திய நிபுணர் இருப்பது கூட ஒரு நல்ல ஒரு விஷயம். நிறைய பெண்களுக்கு இது பிரயோசனமாகவும் இருக்கும். அதோட டாக்டர் வந்து நீங்க சொல்லுங்க, நீங்க வந்து இந்த துறையை வந்து ஒரு தொழிலா செய்யறீங்களா இந்த வைத்தியத்தை, இல்ல ஒரு சேவையா செய்யறீங்களா, இல்ல இரண்டும் சேர்ந்த மாதிரி செய்யறீங்களா, இந்த மாதிரி எங்களுக்கு பத்தி சொல்லுங்க. நிச்சயமாக ஒரு தனியார் வைத்தியசாலையை நடாத்தும் பொழுது நிறைய விதமான பிரச்சனைகளை எதிர்நோக்க வேண்டி இருக்கின்றது. மருந்துகளை சில நேரம் வந்து நாங்கள் இங்கே சில நோய்களுக்கு வந்து லோக்கலாக கிடைக்கிற மருந்துக்கு அப்பால் வந்து இந்தியாவில் இருந்தும் மருந்துகளை வரவேற்க வேண்டிய தேவை இருக்கின்றது. அதனால் முற்று முழுவதுமாக இலவசமான ஒரு சிகிச்சை முறைகளை வழங்க முடியாத நிலையில் தான் காணப்படுகின்றோம். ஆனால் ஏழுமானவரை எங்களுடைய வைத்தியசாலையில் சிறுவர்களுக்கு மற்றும் வருமானத்தில் பின்தங்கிய நோயாளர்களுக்கு நாங்கள் இயலுமானவரை அவர்களுடைய சிகிச்சைகளுக்கான செலவுகளை குறைத்துத்தான் எங்களுடைய சிகிச்சைகளை நடத்தி வருகின்றோம். அந்த வைத்தியசாலைக்கு அப்பால் நான் நிறைய கருத்தரங்குகளை பாடசாலைகளுக்கு மற்றும் PHI மார்களோடு இணைந்து நிறைய கருத்தரங்குகளை நான் நடத்தியிருக்கின்றேன். அது முழுவதுமாக சேவை மனப்பாங்கில் தான் செய்து வருகின்றேன். நிறைய அதிபர்மார் என்னை தொடர்பு கொண்டு எங்களுடைய மாணவர்களுக்கு வந்து விழிப்பூட்டல் செய்யுமாறு கேட்டிருப்பார்கள். நகர சபையுடன் பிரதேச சபையுடன் இணைந்து நான் நிறைய விழிப்புணர்வு ப்ரோக்ராம்ஸ்களை நான் நடத்தி கொண்டு வரேன். இது எல்லாமே வந்து இந்த வைத்தியசாலைக்கு அப்பால் எந்த அளவுக்கு இறைவன் எனக்கு தந்த அறிவையும் ஆற்றலையும் வந்து என்னுடைய சமூகத்துக்கு கொடுக்கலாம் என்ற அடிப்படையில் தான் இதனை நான் வழங்கி கொண்டு வருகின்றேன். இயன்றவரை என்னுடைய வைத்தியசாலையில் வரக்கூடிய நோயாளர்களுக்கு அவருடைய பண கஷ்டத்தை அறிந்துதான் நான் வைத்தியம் செய்கின்றேன். அது என்னுடைய வைத்தியசாலைக்கு வரும் நோயாளர்களுக்கு தெரியும். வெளியில் இவ்வளவு ரூபாய்க்கு எடுக்கின்ற வைத்தியத்தை நான் என்னுடைய வைத்தியசாலையில் இயன்றவரை குறைத்துத்தான் எடுக்கின்றேன். நிறைய நோயாளர்கள் வந்திருக்காங்க, டாக்டர் நாங்கள் இதுக்கு கொழும்புல வந்து இவ்வளவு ப்ரைஸ் கேட்டோம், ஆனால் நீங்கள் இவ்வளவுக்கு தான் கொடுக்குறீங்க, எப்படி செய்கிறீங்கன்னு தெரியலன்னு சொல்லுவாங்க. என்னால் இயன்றவரை என்னுடைய செலவுகள் போக என்னுடைய வைத்தியசாலையை நடாத்துவதற்கு தேவையான வழிமுறையில் தான் அந்த எல்லா பிரைசிங்குமே வந்து காணப்படுகின்றது. அதிகளவு லாபத்தோட நான் சிகிச்சைகள் செய்வதில்லை. முக்கியமாக ஐகா நிறுவனம் வந்து உருவாக்கப்பட்டதன் காரணமும் அதுதான். ஐகா இன்ஸ்டிடியூட், நான் ஏற்கனவே சொல்லியிருந்தேன், நான் ஐகா இன்ஸ்டிடியூட் மூலமாகவும் கற்கை நெறிகளை வழங்கி கொண்டு வருகின்றேன்னு சொல்லி, அதுலேயுமே வந்து எங்களுடைய நோக்கமே வந்து வருமானத்தில் பின்தங்கி காணப்படுகின்ற விதவைகள், வாழ்க்கையை இழந்த பெண்கள், இப்படியானவர்களுக்காகவும் அடுத்தது வருமானத்தில் குறைந்து காணப்படுகின்ற ஆண்களுக்காகவும் தான் இந்த கோர்ஸ்களை நாங்கள் வழங்கி கொண்டு வருகின்றோம். அந்த வகையில் சவர்க்கார உற்பத்திகள், காஸ்மெட் அழகு சாதன பொருட்கள் உற்பத்திகள் சம்பந்தமான கோர்ஸ்கள் எல்லாமே மற்ற கற்கை நெறிகளை வழங்கி கொண்டும் இன்ஸ்டிடியூட்களில் பார்த்தீங்கன்னா அதிகளவு ப்ரைஸோட அதிகளவு பேமெண்ட்டோட வந்து வழங்கி கொண்டு வராங்க. ஆனால் நாங்கள் வந்து அடிக்கடி ஃப்ரீ வெபினார், ஃப்ரீ ஒர்க் ஷாப்புகளையும் வழங்கி, அதே மாதிரி இயன்ற வரை வந்து எந்த அளவுக்கு பேமெண்ட்களை குறைச்சி நாங்கள் எடுக்கலுமோ அப்படியான மாதிரியான ஒரு சமூக சேவையின் அடிப்படையில் தான் நிறைய கோர்ஸ்களையும் நாங்கள் வழங்கி கொண்டு வருகின்றோம். அதுக்கு வந்து ஒரு யூடியூப் சேனலை உருவாக்கி நிறைய விடயங்களை பற்றி இலவசமாகவே சில கோர்ஸ்களை நாங்கள் முற்று முழுவதுமாக எந்த ஒரு ஒளிவு மறைவும் இல்லாமல் அந்த வலைத்தளங்களையும் நாங்கள் பதிவு செய்திருக்கிறோம். இது முழுவதுமாக லாப நோக்கத்தை நோக்கி பயணிக்கிற ஒரு விடயமாக இல்லை. நான் வந்து இங்க மட்டக்களப்பு பிரதேசத்துல வந்து NVQ லெவல் முடிச்சிருக்கிற பியூட்டிஷியன்ஸ், அடுத்தது நர்சிங் ஆஃபீஸர்ஸ், அடுத்தது டாக்டர்ஸ்மாருக்குமே வந்து நாங்கள் வந்து பயிற்சி நெறிகளை வழங்கி கொண்டு வரோம். அதே கோர்ஸ் அதே பாடநெறியை நீங்கள் வெளியில் இருக்கக்கூடிய இன்ஸ்டிடியூட்ஸ்ல கேட்டிங்கன்னா டபுள் மடங்கு ட்ரிபிள் மடங்காக இருக்கும். எங்களுடைய நோக்கம் வந்து இதுல ஆர்வம் உள்ளவர்களுக்கு ஒரு சிறந்த வழிகாட்டலை கொடுத்து ஒழுங்கான முறையில் அவங்க வந்து அவங்கள்ட்ட வர கஸ்டமர்ஸுக்கு ஒழுங்கான முறையில் ட்ரீட்மெண்ட் செய்யணுங்கிறது தானே தவிர பணம் உழைப்பது, பணம் சம்பாதிப்பது இரண்டாவது பட்சம் தான். நல்ல விஷயம் டாக்டர். ஒரு சேவை மனப்பாங்கோட இந்த துறையை நீங்க செஞ்சுட்டு வாரீங்க. இன்ஷா அல்லாஹ் இன்னும் வருகின்ற காலங்கள்ல இன்னும் நீங்க நல்ல வளர்ச்சி அடையணும்னு சொல்லி நாங்களும் எங்களுடைய நிகழ்ச்சி சார்பாக துஆ செய்து கொள்றோம்.
அதோட வந்து டாக்டர் முக்கியமான ஒரு கேள்வி ஒன்று நான் கேட்கறதுக்கு இருந்தேன். என்னென்னு சொன்னால், இந்த ஆயுர்வேத ட்ரீட்மெண்ட்டுகளை செஞ்சால் எங்களுக்கு சைடு எஃபெக்ட் வருது, கிட்னி பழுதாகுது, இப்படியெல்லாம் நிறைய பேர் பலவிதமாக பேசி கொண்டிருக்கிறாங்க. இது தொடர்பாக சொல்லுங்க டாக்டர், என்ன மாதிரின்னு சொல்லுங்க. ஆமாம், இது என்னோட கன்சல்ட் பண்ண வர நிறைய நோயாளிகள் நேரடியாகவே கேட்டிருக்கிறாங்க. அடுத்து மிகவும் பயந்து பயந்து சிலர் வந்து மருந்துகளை எடுப்பதும் பார்த்துருக்கின்றேன். இதால் ஒன்றும் நடக்காது தானே டாக்டர் என்று திரும்ப திரும்ப கேட்பாங்க. இதில் ஒன்று நாம் தெளிவாக விளங்கி கொள்ளணும். நாம் ஒரு டாக்டர்ட ப்ரிஸ்கிரிப்ஷன் இல்லாமல், இப்போ டாக்டர் வந்து உங்களுக்கு ஒரு மருந்து தராங்க, அது 2 கிழமை பாவிச்சுட்டு வாங்கன்னு சொல்லுவாங்க. நீங்கள் என்ன செய்வீங்க? பொதுவாக நிறைய பேர் செய்கிறது வந்து, ஓகே இந்த மருந்தை போட்டதுக்கு நமக்கு குறைஞ்சிருக்குன்னு சொல்லிட்டு அதே ப்ரிஸ்கிரிப்ஷனை வந்து நீங்கள் ஃபார்மசிகளில் போய் எடுத்து தொடர்ச்சியாக பாவிச்சு கொண்டு இருப்பீங்க. இதனால கண்டிப்பாக பிரச்சனைகள் வரும். என்னடா ஒரு வைத்தியருக்கு தான் தெரியும் குறிப்பிட்ட மருந்து வந்து எத்தனை காலத்துக்கு பாவித்தால் அந்த நோயாளிக்கு வந்து சேஃபாக இருக்கும் என்பது. இது வெஸ்டர்ன் மருந்துக்கும் அப்படித்தான், ஆயுர்வேத மருந்துக்கும் அப்படித்தான். எந்த மருந்தையுமே வந்து நீங்க வந்து எந்த டாக்டரோட ஆலோசனை இல்லாம நீங்களாவே போய் வந்து மருந்தகங்கள்ல போயிட்டு எடுத்து வருஷ கணக்குல பாவிச்சா அதுல பாதிப்பு உங்களோட உடம்புல இருக்கும் தான். அது வெஸ்டர்ன் மருந்துக்கும் விதிவிலக்கு இல்லை, ஆயுர்வேத மருந்துக்கும் விதிவிலக்கு இல்லை. இப்போ நாங்கள் ஒரு உதாரணத்துக்கு சொல்கிறேன். ஒரு டயபெட்டிஸ், அதாவது நீரிழிவு நோய் எடுத்துக்கொண்டா அதுக்கு நிறைய பொதுவாக எல்லாருமே அப்படி வந்தால் ஆயுர்வேதத்தை நோக்கி வர்றது குறைவு. அடுத்த உடனே வெஸ்டர்ன் மெடிசினுக்கு தான் போவோம். அதையுமே வந்து நீங்கள் வருஷக்கணக்கில் பாவிக்கும் போது உங்களுடைய உடலுக்கு மிகவும் பாதிப்பை ஏற்படுத்தும். அதே மாதிரி தான் ஆயுர்வேத மருந்தையுமே வந்து நீங்கள் டாக்டர்ட மேற்பார்வையில் இல்லாமல் நீங்கள் எடுக்கும் பொழுது சில பக்க விளைவுகள் வரும். ஆனால் சில மருந்துகளை தவிர, அதாவது இரசம் கலந்த மருந்துகளை தவிர மற்ற எந்த மருந்துகளையுமே நீங்கள் தொடர்ச்சியாக பாவிப்பதனால் பாரிய பக்க விளைவுகள் எதுவுமே இல்லை. முக்கியமாக நான் யூனானி மருந்துகளின் சிறப்பம்சத்தை சொல்லியே ஆக வேண்டும். யூனானி மருந்துகளில் வந்து இந்த பக்க விளைவுகளை தரக்கூடிய சேர்மானங்களை பயன்படுத்துவது மிகவும் மிகவும் குறைவு. அப்படியான சேர்மானங்கள் இல்லை என்றுதான் சொல்ல வேண்டும். ஆனால் எதுவாக இருப்பினும் நீங்கள் ஒரு வைத்தியரின் ஆலோசனையுடன் தான் நீங்கள் கட்டாயமாக மருந்துகளை எடுக்க வேண்டும். வைத்தியர் இத்தனை நாட்களுடன் நிறுத்த வேண்டும் என்று சொன்னால் கண்டிப்பாக நீங்கள் நிறுத்த வேண்டும். அதற்கு மாறாக அதை போட்டால் நோய் குறைகின்றது என்று சொல்லி வருடக்கணக்கில் எடுப்பது ஒரு பிழையான ஒரு பழக்க முறை. டாக்டர் வந்து நீங்க சொல்லுங்க, சில நோயாளர்கள் வந்து சில நோய்களால நிறைய கஷ்டப்பட்டிருப்பாங்க, நிறைய டாக்டர்ஸ் மேலே சந்திச்சிருப்பாங்க, நிறைய வைத்தியங்கள்ல பல வைத்தியங்கள்ல எல்லாம் ஓடி ஓடி செஞ்சிருப்பாங்க. அவங்க வந்து அதுல ஒரு தன்னிறைவை கண்டிருக்க மாட்டாங்க. இதாலேயே அவங்க சோர்வடைஞ்சு அவங்க உடல் ரீதியாகவும் மன ரீதியாகவும் பாதிக்கப்பட்ட ஒரு நிலையில இருப்பாங்க. இப்படியான நோயாளர்கள் உங்கள்கிட்ட வர டைம்ல நீங்க இவங்களோட மென்டல் ஸ்டேட்டை எப்படி புரிஞ்சு கொண்டு இவங்களுக்கு நல்ல முறையில ட்ரீட்மெண்ட் செய்து வாரீங்க? அப்படியான நிறைய சம்பவங்கள் எங்களுடைய வைத்தியசாலையில் நடந்திருக்குது. மிகவும் முக்கியமாக குறிப்பிட போனால் வந்து இந்த குழந்தை இல்லாத பிரச்சனை, இது மனதையும் அவர்களுடைய பொருளாதாரத்தையும் மிகவும் பாதிக்கக்கூடிய ஒரு பிரச்சனை. அந்த பிரச்சனைகளுடன் எங்களிடம் அதிகமானவர் வந்திருக்கிறார்கள். ஆரம்பத்திலேயே வாரவர்கள் மிகவும் குறைவு. 10 வருடம் 15 வருடங்கள் இப்படியான காலதாமதத்துடன் நிறைய வெஸ்டர்ன் ட்ரீட்மெண்ட்ஸ் எடுத்துட்டு IUI IVF அப்படியான பிரச்சனைகள் அப்படியான சிகிச்சை முறைகளும் செய்து கருத்தரிக்காத கட்டத்தில் எங்களிடம் வந்திருக்கிறார்கள். அந்த வகையில் வந்து அப்படியானவர்களுக்கும் நாங்கள் சிகிச்சைகளை வழங்கி கொண்டு வருகின்றோம். இந்த வருடம் அந்த வகையில் நாங்கள் சிகிச்சைகளை வழங்கி 3 குழந்தைகள் நாள்பட்ட திருமண வாழ்க்கையின் மூலமாக கிடைக்க பெற்றிருக்கிறார்கள். முற்று முழுவதுமாக இயற்கை சார்ந்த ஒரு ட்ரீட்மெண்ட், எந்த ஒரு பக்க விளைவும் இல்லாமல் அவருடைய வாழ்வியல் மற்றும் அவருடைய நோய்க்கான காரணத்தின் மூல பிரச்சனைகளில் இருந்து நாங்கள் சிகிச்சைகளை வழங்கி சக்சஸ்ஃபுல்லாக செய்திருக்கின்றோம். அது மாத்திரம் இல்லாமல் இன்னும் ஒரு பிரச்சனை தான் வந்து பொதுவாக நிறைய பேர்கிட்ட போயிட்டு வரக்கூடிய ஒரு பிரச்சனை தான் வந்து இந்த முள்ளந்தண்டு பிரச்சனைகள். முள்ளந்தண்டுல டிஸ்க் பாஞ்சிட்டு டாக்டர் வந்து கட்டாயம் சர்ஜரி செய்யணும்னு தான் சொல்றாங்க. ஆனா முள்ளந்தண்டுல கத்தி வைக்க பயமா இருக்கு டாக்டர், அதால எங்கேயாவது ட்ரீட்மெண்ட் போற, இப்படித்தான் போற, ஆயில் மசாஜ் பண்ற,
இல்லாட்டினாவது செய்யற கொஞ்சம் குறையும், பிறகு திரும்ப ஏற்பட்டோன்னே இன்னொரு இடத்துல போற, இப்படியே 10-15 வருஷம் இதுல போயிட்டு நிறைய பேர் வந்திருக்கிறாங்க. அப்படியான ஆட்களுக்கு நாங்க ஒரு பிளான் ஒன்று கொடுப்போம். இத்தனை டேஸ் ட்ரீட்மெண்ட்டுக்கு நீங்கள் இனிஷியல் ஆரம்பத்தில் கட்டாயம் வரணும், அதுக்கு பிறகு ஃபாலோ அப் ட்ரீட்மெண்ட் வந்து இப்படி போகுமெண்டு ஒரு பிளான் ஒன்று கொடுத்து அதுக்கு முற்றுவெழுதுமாக வந்து ஒத்துக்கொள்கிற பேஷண்ட்ஸுக்கு தான் நாங்கள் ஒழுங்கான முறையில் அந்த படிமுறை சிகிச்சை நிலைகளை வந்து செய்கிறது. அப்படி இல்லாமல் சிலர் வந்து பொருளாதார ரீதியாக பின்னடைவானவர்கள் இருக்கும் பொழுது அவர்களுக்கு அப்பொழுது ஏற்பட்டிருக்கின்ற நோய் அந்த வருத்தத்துக்கு மட்டும், பெயினுக்கு மட்டும் நாங்கள் சிகிச்சையை அளித்து இயன்றவரை கொஞ்சம் நிரந்தரமாக செய்து அனுப்புவோம். ஆனால் மற்றபடி ஒரு நிரந்தரமான சொல்யூஷனை எதிர்பார்த்து வருபவர்களுக்கு நாங்கள் சக்ஸஸ்ஃபுல்லாக செய்கிறோம். அதில் இன்னொரு நோயை குறிப்பிட்டியாகணும், சொராசிஸ் எனப்படக்கூடிய ஒரு ஸ்கின் பிரச்சனை. நீங்களும் அறிந்திருப்பீர்கள். உடல் முழுவதும் வந்து ஒரு விதமான ரேஷஸ் ஒன்று உருவாகும். அதை சொரிஞ்சு வந்து பவுடர் மாதிரி கொட்டும். இது ஒரு ஆட்டோ இம்யூன் பிரச்சனை. இதுக்குமே வந்து வெஸ்டர்ன் மெடிசினில் நாளடைவில் வந்து மிகவும் பாதிக்கப்பட்டு அதுக்கு சிகிச்சை இல்லாமல் வந்திருக்காங்க. சொல்லப்போனால் எனக்கு வெளிநாடுகளில் வந்து குளிர் பிரதேசங்கள்லேருந்து இந்த சிகிச்சையை பெற்றுக்கொள்வதற்காகவே வெளிநாடுகளிலிருந்து, முக்கியமாக கனடா, யூகே மாதிரியான பிரதேசங்களிலிருந்து வருகை தந்து 3 மாதம் தங்கி சிகிச்சை பெற்று செல்பவர்கள் இருக்கின்றார்கள். அது ஓரளவுக்கு வந்து ஒரு நிரந்தரமான சொல்யூஷனை வந்து கொடுக்குது. அப்படியான எத்தனையோ சிகிச்சைகளை நாங்கள் செய்திருக்கின்றோம். நிறைய கட்டாயம் சர்ஜரி தான் செய்ய வேண்டும் என்ற ஒரு கட்டாயத்தில் வர நிறைய பேருக்கு நாங்கள் சர்ஜரி இல்லாமல் செய்திருக்கிறோம். அதில் முக்கியமாக நான் ஒரு சம்பவத்தை நான் குறிப்பிட வேண்டும். அண்மையில் ஒரு 3 மாதத்துக்கு முன்னர் வந்து ஒரு மாணவி, அதாவது நடன கல்லூரியில் இருந்து ஒரு மாணவி வந்திருந்தார். நடனம் ஆடிக்கொண்டிருக்கும் பொழுது கால் பிறண்டு நடனம் ஆட இயலாத ஒரு சிச்சுவேஷன் போனது. ஸோ அதுக்கான நிபுணர்களை சந்திக்கும் பொழுது இந்த குறிப்பிட்ட, அதாவது கரண்டை காலில் வரக்கூடிய டிஷ்யூ இன்ஜரிகள் வந்து கான ட்ரீட்மெண்ட் வந்து நாங்களும் செய்தது மிகவும் குறைவு. அதற்கான சத்திர சிகிச்சைகள் பொதுவாக முழங்காலில் தான் ஏசிஎல் டேர்ன்னு சொல்லுவாங்க. முழங்காலில் வந்து கூடுதலாக அப்படியான லிகமெண்ட் டேர் டிஷ்யூ இன்ஜரிகள் ஏற்படும். ஸ்போர்ட்ஸ் ஃபுட்பால் விளையாடுறாக்களுக்கெல்லாம் கூடுதலாக ஏற்படும். ஆனால் அந்த கரண்டை காலில் வர்றது வந்து மிகவும் அரிதான ஒரு இது. அதுக்கு வந்து சத்திர சிகிச்சை செய்தாலும் கூட நீங்கள் பிற்காலத்தில் நடனம் ஆட முடியுமா என்பது எங்களுக்கு தெரியாது. அவர் ஒரு பல்கலைக்கழக மாணவி. அதனால் அவர் மிகவும் ஒரு மன உளைச்சலுடன் எங்களிடம் வந்தார். கிட்டத்தட்ட அவருக்கு 3 மாதங்களுக்கு மேலாக நாங்கள் சிகிச்சைகளை வழங்கி அந்த இன்ஜரியிலிருந்து இப்பொழுது அவர் வந்து விடை பெற்றிருக்கிறார். எனினும் குறிப்பிட்ட காலத்துக்கு நானும் நடனம் ஆடுவதை தவிர்க்குமாறு தான் கூறியிருந்தேன். ஆனால் இன்று வரை ஃபாலோ அப் ட்ரீட்மெண்ட் செய்து கொண்டுதான் இருக்கின்றார். ஏனென்று சொன்னால் அது அந்த இன்ஜரி ஆகணத்தை வந்து ஓரளவுக்கு கட்டி எழுப்பி வைத்திருக்கின்றோம். அதற்கான ப்ரெஷர்கள் போகும்போது வீக்காக இருக்கிற வந்து லிகமெண்ட்ஸ் வந்து திரும்ப வெடிக்க பார்க்கும். அதனால குறிப்பிட்ட கட்டுக்கோப்புக்கு அடிப்படையில வந்து இப்பொழுது சிகிச்சைகள் போய்கொண்டிருக்கின்றது. ஆனால் அந்த மாணவி சொல்வது என்னன்னு சொன்னால், அந்த நேரத்தோட செய்த ட்ரீட்மெண்ட்ல வந்து எனக்கு இந்த ஒரு சின்ன பெயின் கூட குறையல டாக்டர். ஆனால் இப்பொழுது நான் 95% மேற்பட்ட நோவை வந்து நான் ஃபுல்லாவே இல்லை. எனக்கு இப்ப ஒரு 5% ஒரு நோவு தான் இருக்குது. அந்த அந்த 5% சிகிச்சைகள் தான் இப்போது தற்பொழுது அவர் பெற்றுக்கொண்டு வருகின்றார். இப்படி பல, நான் ஞாபகம் வந்ததை சொல்றேன், இப்படி பல வெற்றிகரமான ட்ரீட்மெண்ட்களும் இருக்கின்றது. அதே மாதிரி சிலருக்கு வந்து இந்த சிகிச்சை முறை வந்து பயனளிக்காமலும் போகும். அதையும் நான் இங்கு குறிப்பிட வேண்டும். அப்படியானவர்கள் யார் என்று சொன்னால், கூடுதலாக இந்த ஆஸ்பிரின், வார்ஃபரின் மாதிரியான இரத்தத்தை உறைய வைக்கக்கூடிய மருந்துகளை தொடர்ச்சியாக பாவிப்பவர்களுக்கு சில இம்ப்ரூவ்மெண்ட்ல வந்து சில குறைபாடுகள் ஏற்படும். அப்படி இல்லாமல் நாள்பட்ட ஸ்டீராய்டு மருந்துகளை பயன்படுத்தியவர்களுக்கும் இந்த மருந்து போய் அதை ஃபங்க்ஷன் பண்றதுக்கு ஒரு காலம் எடுக்கும். அந்த காலம் வரை அவர்கள் பொறுமையாக இருந்தால் நிச்சயமாக அவர்களுக்கு தீர்வு கிடைக்கும். ஆனால் எல்லோருக்குமே பொறுமையும் காலமும் இல்லை என்பதுதான் உண்மை. அப்படியானவர்களுக்கு சில நேரம் இந்த சிகிச்சை முறைகள் பயனளிப்பதற்கு மிகவும் ஒரு காலதாமதம் ஒன்று ஏற்படுவது உண்மைதான். அதையும் நான் குறிப்பிடத்தான் வேண்டும்.
நீங்கள் அதாவது உங்களுக்கு வரும் நோயாளர்களிடம் மனநிலையும் உடல்நிலையும் பார்த்து நீங்கள் அவர்களுக்கு ட்ரீட்மெண்ட்டை சக்ஸஸ்ஃபுல்லாக செய்கிறீங்கிறத சொல்லியிருக்கிறீங்க. அதோட வந்து டாக்டர், அப்போ இப்படி நிறைய பேஷண்ட் வந்து இப்போ கூடுதலாக இந்த பக்கவாதம் நடக்க முடியாமல் இருக்கிறவங்க, வயதானவங்கள்லாம் இப்படியான ட்ரீட்மெண்ட்டை செய்கிறதுக்கு வசதி இருந்தும் தங்களால் வந்து ஹாஸ்பிட்டலுக்கு வந்து செய்ய இல்லாத நிலைமையில இருக்காங்க. இவங்களுக்கு நீங்கள் என்ன தீர்வை கொடுக்குறீங்க? நிச்சயமாக எங்களை அணுகும்போது நாங்கள் அவர்களுக்கு இப்போ தூர பிரதேசங்கள்ல இருந்து குறிப்பாக வருபவர்களுக்கு, எங்களை தொடர்பு கொள்பவர்களுக்கு நாங்கள் இயன்றவரை வீடியோ கான்ஃபரன்ஸ் மூலமாக நாங்கள் நோயாளர்களுடைய நிலைமையை பார்த்து அதற்கேற்ற மருந்துகளை வந்து நாங்கள் அங்கே கொரியர் மூலமாக அனுப்பி வைப்போம். இல்லை கட்டாயம் சிகிச்சை ட்ரீட்மெண்ட் ஒன்று தான் செய்யணும், தெரப்பி ஒன்று தான் செய்யணும் என்ற வகையில் வந்து நாங்கள் அருகில் உள்ள எங்களுடைய வைத்திய நண்பர்களை அணுகி அந்த பிரதேசத்தில் உள்ள வைத்தியர்களை, இப்போ உதாரணத்துக்கு சொல்றேன், காலியிலிருந்து ஒரு பேஷண்ட் எங்களை கண்டெக்ட் பண்ணினா நாங்கள் வந்து அவங்களுக்கும் ட்ராவல் பண்ண இல்லாத எங்களுக்கும் ட்ராவல் பண்ணி போய் பார்க்க இல்லாத அந்த பட்சத்தில் அந்த பிரதேசத்தில் உள்ள எங்களுடைய நண்பர்களுக்குலாம் யாராவது வைத்தியம் செய்து கொண்டிருக்கிறார்களா என்று பார்த்து அவர்களை அணுகி அந்த குறிப்பிட்ட நோயாளிக்கு அவர்கள் மூலமாக எங்களுடைய ட்ரீட்மெண்ட்டை நாங்கள் வழங்குகின்றோம். அப்படியான சிகிச்சை முறைகள் நிறைய செய்து கொண்டிருக்கின்றோம். வெளிநாடுகளில் இருந்து எங்களுக்கு தொடர்பு கொள்கின்றார்கள். வெளிநாடுகளிலிருந்து நாங்கள் வீடியோ கான்ஃபரன்ஸ் மூலமாக அவர்களுடைய நோய் நிலைமையை அறிந்து எங்களுடைய மருந்துகளை நாங்கள் வந்து அனுப்பி கொண்டு வருகின்றோம். இப்போ உள்ளூர் பிரதேசத்திலும் கூட சில நோயாளர்களுக்கு வந்து நீங்கள் சொன்ன மாதிரி படுக்கையோடு இருக்கிறவங்க, கட்டில்ல இருக்கிறவங்களுக்கு, தூக்கி கொண்டு வரும் சிரமம் இருப்பவர்களுக்கு நாங்கள் நேரடியாக போய் கூட நோயாளிகளை பார்த்து அவங்களுக்கான சிகிச்சை முறைகளை செய்து கொண்டு வருகின்றோம். இயன்றவரை எங்களுடைய நேரில் வரும் நோயாளர்களுக்கு ஏற்றமாறு நேரங்களை அட்ஜஸ்ட் செய்து நாங்கள் இப்படியான விஷயங்களையும் செய்து கொண்டு வருகின்றோம். ஆலோசனை அதாவது டாக்டர், நான் இப்போ பொதுவாக நான் கேட்குறேன்னு சொன்னா, சில நோய்களை பொறுத்த வரையில சிலர் சொல்றது வளமையா எங்களோட ஊரு எங்களோட பிரதேசங்கள் உள்ளவங்க அடிக்கடி கதைக்கிற ஒரு விஷயம்தான். நாங்க வந்து இந்த யுனானி ஆயுர்வேதம் வந்து போனா எங்களுக்கு வந்து இந்த மசாஜ் போட்டுறது, இந்த எண்ணெய் பூசையிலாம் இவங்க தார அந்த லேவியம் குளிசையில பாவிச்சு இது எல்லாமே எங்களுக்கு கஷ்டம். அங்க போனா இங்க போனா ஒரு இன்ஜெக்ஷனோடய எங்களுக்கு அடுத்தன்னு இது சரியாயிடுதுன்னு சொல்லிட்டு சந்தோஷமா சொல்றாங்க. கொஞ்ச காலத்திலேயே திருப்பி அவங்களுக்கு அந்த நோய் நிலைமைக்குள்ளாகிறாங்க. அப்ப இப்படியானவங்களுக்கு நீங்க என்ன சொல்ல விரும்புறீங்க? ஒரு உண்மையை நான் சொல்லத்தான் வேணும். ஒரு கசப்பான உண்மைதான். உண்மையை சொல்ல போனால் நான் காத்தான்குடி பிரதேசத்தில் தான் வைத்தியசாலையை நிறுவியிருக்கிறேன். ஆனால் காத்தான்குடியிலிருந்து எனக்கு வரும் நோயாளர்கள் மிகவும் குறைவு. அதுதான் உண்மை. ஆனால் வெளி மாவட்டங்களிலிருந்து வெளிப்பிரதேசங்களிலிருந்து தினம்தோறும் வாகனத்துக்கு செலவழிச்சு எல்லாம் செய்து நோயாளர்கள் வருவார்கள். குறிப்பாக ஏறாவூர், ஓட்டமாவடி, வாழைச்சேனை, சம்மாந்துறை, அக்கரைப்பற்று, திருக்கோயில் அப்படியான தூர பிரதேசங்கள், அதையும் தாண்டி கண்டி, பதுளை அப்படியான இடங்கள்ல ஜஃப்னால இருந்து கூட பேஷண்ட்ஸ் வராங்க. ஆனால் காத்தான்குடியிலிருந்து வருவது மிகவும் குறைவு. ஏன்னா நம்மட எல்லாருமே வந்து கொஞ்சம் குயிக்கான சொல்யூஷனை வந்து எதிர்பார்ப்பது உண்மை. ஆனால் இப்பொழுது கொஞ்சம் அந்த நிலவரமும் வந்து மாறிக்கொண்டு வருகின்றது. உண்மையாகவே வந்து சிம்டமேட்டிக் ட்ரீட்மெண்ட், அதாவது அவர்களுக்கு இப்பொழுது ஏற்பட்டிருக்கின்ற சிம்டம்ஸுக்கு வந்து நாங்க சிகிச்சை அளிப்பதிலும் பார்க்க நாங்கள் அவருடைய நோய்க்கான காரணத்திற்குத்தான் சிகிச்சை அளிப்போம். அதனாலதான் அவங்களுக்கு உடனே அந்த நோவு வந்து குறையாத தன்மை, இல்லாட்டி உடனே வந்து ஒரு தீர்வு ஒன்று கிடைக்காது. ஏனென்றால் அதனுடைய மூல காரணத்துக்கு நாங்கள் சிகிச்சை அளிப்பதனால் உடனே குறையாது. இப்படி உங்களுக்கு விளங்கும் இல்லையா, அந்த என்ன பிரச்சனையோ அதுக்கு நாம ட்ரீட்மெண்ட் செய்யக்குள்ளதான் அதுக்கான ஒரு நிரந்தரமான ஒரு தீர்வை கிடைக்கலாம். அதுக்கு ஒரு கால தாமதம் ஒன்று ஏற்படும். அடுத்தது இப்பொழுது நீங்க சொன்ன மாதிரி எண்ணெய் பூசுறது, லேகியங்கள், தூள்கள் சாப்பிட்றது கொஞ்சம் ஆர்வம் குறைவுதான். எனினும் இப்பொழுது முடிந்தவரை நாங்கள் எங்களுடைய ஃபார்முலாஸ்ல வந்து அட்வான்ஸ் டெக்னாலஜியை பயன்படுத்தி டேப்லெட் ஃபார்ம்ஸ்கள், ஜாம், இப்போ பொதுவாக யூனானி மருந்துகள் எல்லாமே லேகியங்கள் என்பதை விட ஜாம் ஃபார்ம்லாம் வரும். இத்ரிஃபால்னு சொல்லுவாங்க, மாஜூன்னு சொல்லுவாங்க. அந்த ரெண்டுமே வந்து ஒரு ஜாம் மாதிரி இருக்கும். ஸ்பூனால அள்ளி சாப்பிட்ற மாதிரியான ஒரு ஃபார்மேட் தான். எல்லாமே டேஸ்டா இருக்கும், இனிப்பா இருக்கும், நல்ல டேஸ்டா இருக்கும்.
ஸோ அதில் வந்து எங்கட நிலையத்தில் வந்து இப்படியான ஒரு கம்ப்ளைண்ட்ஸ் வாரது குறைவு. ஆனால் சில வைத்தியத்துக்கு வந்து கட்டாயம் தூள்களை கொடுக்கத்தான் வேணும்னா தூள்கள் கொடுத்துத்தான் ஆக வேண்டும். அந்த நேரம் நான் அவங்களுக்கு ஏற்ற மாதிரி இப்படி சாப்பிடுங்க, தேனோட கலந்துட்டு சாப்பிடுங்க, இல்லாட்டி நெய்யோட கலந்துட்டு சாப்பிடுங்க என்று சொல்லும் பொழுது அந்த நோயால நிறைய காசை பணத்தை இழந்து நேரத்தை இழந்து நிறைய இந்த நோய்த்தன்மையை அதிகப்படுத்தி கொண்டு வருபவர்கள் வந்து என்னத்தை சாப்பிட்டாலும் குறைஞ்சா போதும் என்ற ஒரு மனநிலையில தான் வருவாங்க. அந்த நேரத்துல வந்து எந்த எதிர்ப்புகளுமே காட்டுவதில்லை. ஆனால் இந்த நீங்க கேட்ட கேள்வி, அதாவது இப்ப ஒரு மூட்டு நோய் என்றா அந்த பிரச்சனை வந்து மூட்டுக்குள்ளதானே இருக்குது, அப்ப வெளியால எண்ணெய் பூசுறத்தால எப்படி அது சரியாகுது என்ற நிறைய கேள்விகளை எங்களை நோக்கி வாரது. அப்படி இல்லை, நம்மளோட ஸ்கின்ல காணப்படுற போர்ஸ், அந்த துளைகளுக்கூடாக இந்த எண்ணெயினுடைய ஹாட் வேப்பர்ஸ் வந்து உள்ளுக்கு ஊடுருவும். அதனாலதான் நம்ம ஒரு ஸ்கின் டிசீஸ் என்ற வெளியில பூசினா கியூர் ஆகுது தானே அந்த வருத்தம். அத மாதிரி தான் இந்த பிரச்சனையும் ஒழுங்கான மேனிப்புலேஷன் டெக்னிக்கை யூஸ் பண்ணி செய்யும் பொழுது அந்த நோயிலிருந்து நிரந்தரமான தீர்வுகளை பெற்றுக்கொள்ளலாம். நீங்கள் குறிப்பிடுவது போல் இப்பொழுது இப்ப இந்த அவேர்னஸ் வந்து இப்பொழுது கொஞ்சம் கொஞ்சம் நம்முடைய பிரதேசங்கள்ல உருவாகி இருக்கிறதால மேலத்திய வைத்தியர்கள் கூட எங்களுடைய சிகிச்சை நிலையங்களுக்கு வராங்க. அவங்களுடைய குடும்ப உறுப்பினர்களை கூட அழைத்து கொண்டு வராங்க. இப்ப இந்தியாவில எல்லாம் வந்து அது ஒரு சிஸ்டமாவே ஃபாலோ பண்ணி கொண்டு வராங்க, இன்டகிரேட்டட் மெடிசின் என்று சொல்லி. அதாவது உடனடியாக வந்து இப்ப ஒரு பக்கவாதம் வந்து கட்டாயம் ஒரு 4 ஹவர்ஸுக்குள்ள ஒரு இன்ஜெக்ஷன் ஒன்று அடிக்கணும்னு உங்களுக்கு தெரியும். அதை வந்து உடனடியா அந்த எமர்ஜென்சி ட்ரீட்மெண்ட்டை கொடுத்துட்டு ஃபர்தர் ட்ரீட்மெண்ட்டுக்கு வந்து அந்த வைத்தியர்களை வந்து ஆயுர்வேத ஹாஸ்பிட்டல்ஸுக்கு அந்த பேஷண்ட்ஸை டிரான்ஸ்ஃபர் பண்றாங்க. அப்படியான ஒரு ஆரோக்கியமான ஒற்றுமையான ஒரு சிஸ்டம் இந்தியாவில் நிறைய இடங்கள்ல வந்து ஏற்படுத்தப்பட்டிருக்கு. அதே சிஸ்டம் நம்ம இடத்திலையும் வரணும். இதன் மூலமாக நிறைய நோயாளிகள் வந்து பயன்பெறணுங்கிறது என்னுடைய எதிர்பார்ப்பு. ஆனால் இப்பொழுது சிறிய சிறிய மாற்றங்கள் நிலவுது. நிறைய வைத்திய நிபுணர்கள் வந்து அவர்களுடைய பேஷண்ட்டை ரிஃபர் பண்றாங்க எங்கள்கிட்ட, ஆயுர்வேத மருந்து எடுக்க சொல்லி, இதுக்கு நீங்க ஆயுர்வேதம் செய்யறது கொஞ்சம் சூட்டபிளா இருக்கும்னு சொல்றாங்க. இப்படியான சில மாற்றங்கள் வந்து இப்பொழுது காணக்கூடியதாக இருக்கு. நல்லது டாக்டர். நல்ல பல கருத்துக்களை எங்களுடைய நிகழ்ச்சி மூலமா நீங்க எங்களோட சமூகத்துக்கு எத்தி வச்சிருக்கிறீங்க. நிறைய பேருக்கு இது பயனுள்ளதாக இருக்கும், பிரயோசனமானதாக இருக்கும். இது போன்ற சேவைகளையும் இது போன்ற சிகிச்சைகளையும் நீங்க தொடர்ச்சியாக செய்து எங்களோட பிரதேசத்துல வந்து நிறைய நோயாளர்களுக்கு நீங்க நல்லது ஒரு நிரந்தரமான தீர்வை கொடுக்கணும்னு சொல்லி நான் இந்த எங்களோட மகளிர் மகுடம் நிகழ்ச்சி சார்பாக உங்களை வேண்டிக் கொள்றேன். அதோட வந்து டாக்டர், நான் உங்கள்கிட்ட கடைசியா வந்து கேட்கிறேன்னு சொன்னா, உங்களோட எதிர்காலத்துல நீங்க என்ன வகையான திட்டங்களை வச்சிருக்கிறீங்க, என்ன மாதிரி கனவுகளோட நீங்க இருக்கிறீங்கிறத பத்தி பேசிட்டு இந்த நிகழ்ச்சியை நாம நிறைவு செய்து கொள்ளலாம். நிச்சயமாக என்னுடைய எதிர்பார்ப்பு வந்து மக்களுக்கு இந்த ஒரு அருமையான ஒரு சிஸ்டம் வந்து அதிக அளவில் போய் சேரணும். என்ன வகையாக வந்து நாம ட்ரீட்மெண்ட் செஞ்சா எப்படியான நோய்களை வந்து குணப்படுத்தலாம் என்று சம்பந்தமான அறிவூட்டல்களை நான் இன்று வரை கற்றுக்கொண்டுதான் இருக்கின்றேன். ஏதாவது அட்வான்ஸ் டெக்னாலஜிஸை நாம எடுத்துக்கொண்டு வரலாமா, இதால இப்படியான வருத்தங்களுக்கு நாம தீர்வை பெற்றுக்கொள்ளலாமான்னு இன்று வரை என்னுடைய முயற்சி தொடர்ந்து கொண்டுதான் இருக்கின்றது. என்னுடைய எதிர்கால ஒரு நோக்கம் அல்லது ஒரு நீயத் என்று சொல்லலாம். அப்படி என்று சொன்னால், என்னுடைய அரச பணியில் நான் இணைந்தாலும் கூட என்னுடைய சேவை வந்து என்னுடைய பிரதேசத்தில் உள்ள மக்களுக்கு நான் தொடர்ச்சியாக வழங்கி கொண்டிருக்கணும். என்னால் ஏன்றுமான வரை வந்து என்னுடைய நாலேஜ்களை வந்து என்னுடைய ஜூனியர்ஸுக்கு நான் வழங்கணும். அவங்களும் இப்படியான சிகிச்சைகளை நிறைய மக்களுக்கு கொடுக்கணும். அது மட்டும் இல்லாம யுனானி சிகிச்சை முறை வந்து நம்முடைய பிரதேசத்தில் நல்லா வளரணும். யுனானிய வளர்க்கறதுல எந்த பங்கும் ஒரு பங்காக இருக்க வேண்டும் என்பதும், அது மட்டும் இல்லாம மக்கள் வந்து அந்த தேவையில்லாத வைத்திய முறைகளை தவிர்த்து கொள்ளணும். குவாலிஃபைடு இல்லாத தன்னை வைத்தியர்கள் என்று சொல்லக்கூடிய வைத்தியர்களிடமிருந்து அவர்களை பாதுகாத்து கொள்ள வேண்டும். அதற்கான விழிப்புணர்வுகளை ஏற்றுக்கொள்ள வேண்டும். நம்முடைய சமுதாயத்துல வந்து நிறைய அறிவூட்டல் செயல்முறைகளை செய்ய வேண்டும் என்பதும் தான் என்னுடைய எதிர்பார்ப்பு. நிறைய தூர பிரதேசங்கள்ல இருந்து வருபவர்கள் அண்மித்த பிரதேசங்கள்ல உங்களுடைய வைத்தியசாலை இல்லையான்னு கேட்பாங்க. ஸோ அங்கேயும் கிளைகளை அமைக்க வேண்டும் என்ற ஒரு எதிர்பார்ப்பு என்னிடம் இருக்கின்றது.
நிச்சயமாக எல்லாம் வல்ல இறைவன் வந்து இதற்கு அருள் புரிவான் என்பதற்கு நான் நம்புகிறேன். நாங்களும் துவா செஞ்சு கொள்றோம். எதிர்காலத்துல நீங்க ஒரு நல்ல ஒரு சக்சஸ்ஃபுல் டாக்டராக நீங்க வரணும்னு சொல்லி நாங்கள் துவா செய்து கொண்டு இன்றைய நிகழ்ச்சியை நிறைவு செய்து கொள்றோம்.